வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுள் இருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன் அருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சல் இல்லாதான் தாள் என் தலை. குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம். என் முன் அமர்ந்திருக்கும் இருபால் மெய்யுணர்வாளர்கள் அனைவருக்கும் மற்றும் என்னோடு அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் சசிகலா அவர்களுக்கும், சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கும், நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்வோட இருக்கிறீங்களா? ஆனந்தமா இருக்கிறீங்களா? நல்லாதான் இருப்பீங்க இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாரும் யாருங்க? வேதாத்திரி மகரிஷியோட சீடர்கள் இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கும். அற்புதமான நாள்ல இறைவன் என்னை மறுபடியும் உங்களோட இணைச்சு வச்சிருக்கான். இந்த நாள்ல எனக்கு 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 இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்ச ஒரு டாபிக் வந்து குருவின் கருணை. இந்த குருவின் கருணை அப்படின்னு சொல்லும்போது நிறைய நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த இணையத்தில் நம்ம இப்ப இணைஞ்சிருக்கிறதே குருவின் கருணை தான். குருங்கிற ஒரு ஒரு அற்புதமான அந்த ஆன்மா இல்லாட்டி நாம இந்த ஆன்மாக்கெல்லாம் இங்க இணைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதுவே மிகப்பெரிய கருணை. நம்மள சீடரா ஏற்றுக்கொண்டது மிகப்பெரிய கருணை. அவரோட கருணையை பத்தி நிறைய பேசலாம். முதல்ல அவரோட கருணையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தோணின ஒரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா, பாரதியார் சொல்லுவாரு, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞான குரு புகழினை வகுக்கலாமோ அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கிலியா கொண்டு ஞாயிற்ற சூரியனை அளக்க முடியாதப்பா, அதே மாதிரி ஞான குரு புகழை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அதே வார்த்தை அடுத்து சொல்லியிருப்பாரு. 1000 நூல்கள் எழுதினும் முடிவுறாதாம். எத்தனை நூல் நீ எழுதினா கூட அது முடிவே இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து, ஐயனவன் பெருமையை நான் சுருங்க சொல்வேன் அப்படின்னு. பேர்பட்ட அந்த ஐயன் குருவை பத்தி இந்த கொடுக்கப்பட்ட அந்த 45 நிமிஷத்துல நான் என்ன பேசுவேன் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச, எனக்கு என் அறிவுக்கு எட்டிய விஷயங்களை நம்ம நம்ம பகிர்ந்துக்கலாம். அப்படிதான் பார்க்கணும். இது சொற்பொழிவோ உபதேசமோ கிடையாது. குருவை பத்தி பேசுறது, குருவை பத்தி நினைக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். சோ அந்த இனிமையான இந்த நன்னாள்ல குரு அப்படிங்கிற அந்த அந்த உன்னதமான அந்த உறவுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு. அந்த இணைப்பை பத்தி குருன்னா என்ன, மகரிஷி மட்டும் இல்ல, குரு அப்படிங்கிறதே பொதுவாக என்ன, நாமெல்லாம் எப்படி இணைஞ்சிருக்கோம் இந்த இடத்துல அப்படிங்கிறத என் அறிவு கேட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். குரு குரு அந்த மனித குலம் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே எல்லா உறவுகளோட தான் பின்னப்பட்டு நம்ம வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. நம்ம அம்மா அப்பா கணவன் குழந்தைகள் எல்லாமே உறவுகள் சுத்தி எல்லா உறவுகளோட அற்புதமா பின்னப்பட்டது. இத பின்ன வச்சது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அழகா சொன்னா, வெவ்வேறு விதமான பூக்கள் இருக்குது. பூக்கள் எல்லாம் நம்ம ஒரு மாலையா கோத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாலையா வெவ்வேறு விதமான பூக்களை கோத்து பிடிச்சிட்டு இருக்கிறது எதுன்னு கேட்டா ஒரு நூல் தான். அந்த அழகழகான அந்த வெவ்வேறு விதமான மலர்களை பிடிச்சிட்டு நிக்குது, மாலையா கோத்து வச்சிருக்குது. அத மாதிரிதான் நாம இன்னைக்கு இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு விதவிதமான உறவுகள் இருக்குது. விதவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. என்ன அது அம்மாவா இருக்கலாம், நம்மளுக்கு அப்பாவா இருக்கலாம். எல்லா உறவுகளும் நம்மளோட இணைஞ்சிருக்கு. இந்த உறவுகள் எல்லாம் எதன் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சாமஜி ரொம்ப அதை இதை சொல்லுவாங்க. இது முக்கியமா வந்து இந்த உறவுங்கிறது ரொம்ப புனிதமானது. இது உயிர் கலப்போட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் கலப்பு. அப்போ வந்து எந்த நூலால் இது கோக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா உயிர் கலப்பு. கண்ணுக்கு தெரியுமா? அந்த நூல் கண்ணுக்கு தெரியும், மலர்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த உயிர் பின்னப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான அந்த நூற்கோரை போல உயிர் கலப்பு போல நம்ம அனைவரையும், என் முன்ன உட்கார்ந்திருக்க அன்பான சகோதர சகோதரிகள் அனைவரையும் இப்ப இந்த நொடி என்னோடு இணைத்து வைத்தது இந்த குரு பிரானின் நம்மள சீடரா ஏற்றுக்கொண்ட அந்த கருணை தான் நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். சோ அப்பேற்பட்ட அந்த உயிர் கலப்பு, அந்த உயிர் கலப்பு
அந்த உயிர் கலப்புல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் குருங்கிற அந்த 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 குரு சீடர் பந்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பந்தத்தை பத்தி நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா நிறைய சொல்லியிருக்காங்க. ஆஹ் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் தான். மாதாவோட முக்கியத்துவம் தெரியும், தந்தையோட முக்கியத்துவம் ரொம்ப நல்லாவே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா மூன்றாவது சொல்லப்பட்டதாக இருந்தா கூட அந்த குரு தெய்வத்துக்கு முன்னாடி வைக்கப்படுது. ஏன் தெய்வத்துக்கு முன்னாடி இந்த குரு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறிய நுணுக்கம் ஒண்ணு இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே சிறு வயதிலிருந்தே ஒரு பக்தியில இருந்திருப்போம். எல்லாருமே கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டிருப்போம். அது முருகரோ விநாயகரோ இல்ல சிவனோ கிருஷ்ணரோ இல்ல ஏதோ ஒரு அம்மன் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் நம்ம வழிபட்டிருப்போம். அப்ப இஷ்ட தெய்வத்தை வழிபடும் போது நம்மளோட தெய்வத்தை வழிபட்டு நம்ம நிற்கும் போது சிறு வயதுல ஒரு பிடிப்பு இருந்திருக்கும். அது அறிவுக்கு எட்டாத வயசுல ஒரு பிடிப்பு நமக்கு நல்லா இருந்திருக்கும். பெரியவங்களுக்கு இருக்கிற பக்தியை விட சின்ன குழந்தைகளுக்கு இறைவன் மேல அதீத ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம போய் கோயில்கிட்ட போய் ஒரு இறைவன்ட்ட ஒரு வரம் கேட்கிறோம், ஒரு வேண்டுறோம் அப்படின்னு சொன்னா கூட இது எப்படி இறைவன் நடத்தி கொடுக்கும்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆனா அதே ஒரு வேண்டுதல ஒரு குழந்தை போய் நிற்கும் போது அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இறைவன் கண்டிப்பா நீ செய்வான்னு பரிபூர்ண நம்பிக்கையோட இருக்கும். சோ அந்த குழந்தையோட நம்பிக்கைங்கிறது அசாத்தியமானது. அதே மாதிரி ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த சமுதாயம் சிறு வயதிலேருந்து பக்தி வழியில் நம்மளை அழைச்சிட்டு போச்சு. அப்ப பக்தி வழியில் நம்ம எல்லாம் இறைவனோட ஒன்றி இருக்கும்போது இந்த பக்தி எந்த விதமான பக்தியா இருக்குது அப்படின்னு பாருங்களேன். நம்ம இதுல ரெண்டு விதமான பக்தி சொல்லுவாங்க. காரிய பக்தி, காரண பக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம காரிய பக்தி அப்படின்னா நம்ம காரியம் ஏதோ ஒண்ணு ஆகணும் அப்படின்னா மட்டும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வர்றது, அப்ப மட்டும் இறைவனை நினைச்சுக்கிறது. அது அல்ல, எல்லாத்துக்கும் மூலமான காரணமான அந்த தெய்வத்தின் மேல் இனமுறியாத ஒரு பக்தி, ஒரு நெகிழ்வு அப்படி வரும்போது அந்த பக்தி உண்மையான பக்தி இருக்கும். அந்த பக்தி தெய்வத்துக்கு புரியும். இவன் என்னை சிலை வடிவத்துல வணங்குறான், ஆனா இவனோட பக்தி ரொம்ப தூய்மையானதுன்னு அந்த தெய்வத்துக்கு தெரியும் பாருங்க. அப்ப அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை உண்மையான என்னோட உண்மையான தெய்வத்தன்மையை நீ வரணும் அப்படின்னா என்ன பண்ணும், அது குரு மூலமா நம்மளுக்கு உணர்த்தும். அந்த நெகிழ்வு கொஞ்சம் நம்ம என்னோட இணைந்திருக்க சகோதரர்கள் கொஞ்சம் அசை போட்டு பார்த்தாலே தெரியும். என்றைக்கு ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போகும்போது அதோட அந்த பாடலை கேட்கும் போது காரணமே இல்லாம நமக்கு பொல பொலன்னு ஒரு கண்ணீர் வரும். நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி அந்த இறைவன் மேல ஒரு அதீத ஒரு பற்றுல வரும். அப்ப அந்த தெய்வமோட கருணை பாருங்க. நீ என்னை இந்த உருவத்துல நினைச்சிட்டு இருக்கியப்பா, நீ வா, உண்மையான ரூபம் என்னன்னு என்னோட தெய்வத்தன்மையை உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிதான் அப்ப அந்த குருவை கொண்டு நம்மளை காமிக்கும். அந்த குரு தான் நமக்கு உண்மையான தெய்வத்தன்மையை காமிக்கிறாரு. நாம சிறு வயதுல கும்பிட்ட அந்த பக்தி நம்மளுக்கு ஒரு குருவை கொண்டு கொடுக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப அது அவர் குரு நம்மளுக்கு என்டர் ஆன பிறகு உண்மையான தெய்வம் எது, நீ எது வடிவத்துல எந்த வடிவத்துல நீ வணங்கிட்டு இருந்த அந்த வடிவத்துல அது அல்லப்பா, எல்லா வடிவத்திலயும் இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அந்த பரபிரம்மம் சொல்லக்கூடிய அந்த சக்தியை நம்மளுக்கு உணர்த்துறதுக்கு குரு சாட்சாத் வருவார். அப்பதான் இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த குருமார்கள் அப்படின்னு சொல்ற அந்த குரு வரக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழமா எடுத்து பார்த்தா அந்த மனித குலத்தில் வந்த ஆறாவது அறிவு படைத்த நம்ம மனிதர்கள் எல்லாருமே எடுத்த உடனே குரு அப்படிங்கிறது வந்துருச்சான்னு கேட்டா இல்ல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிந்தனை ஆற்றல் பெருக்கும் போது சாமிஜி சொல்லுவாங்க மூணு விதமான கேள்விகள் நம்மளுக்குள்ள வரும். இது வரணும் வரணும் அப்படின்பாங்க. நான் எங்கிருந்து வந்தேன், நான் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் எதை நோக்கி நகர்றேன், நான் எங்க போய் சேர போறேன் அப்படிங்கிற இந்த மூன்று விதமான கேள்விகள் வரும்போது அதான் நான் யாரு. இதை ஒருத்தங்க சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது அது ஆழமா இருக்காது. நம்மளுக்குள்ளவே நான் என்னவா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் என்னோட நான் என்னவா இருக்கிறேன், எங்கிருந்து வந்தேன், எதை நோக்கி நகர்றேன், என்னவா எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எங்க நான் போறேன், இந்த மாதிரி கேள்விகள் நம்மளுக்குள்ள எழும்போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலும் ஒரு ஆழமான விசாரணை ஆராய்ச்சி எல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்படிதான் ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதர் குலத்துக்கு இயற்கையோட ஒவ்வொரு செய்கைகளும் சூரியனோ சந்திரனோ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த கேள்விகள் நிறைய எழும்போது அந்த கேள்வியை தேடிட்டு ஆராய்ச்சியில போய் உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போதுதான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ள அகத்துல ஒரு அக காட்சிகளும் அக தோன்றுதலும் ஒரு ஒரு மெய் உணர்வு நிலையும் அவங்க எய்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அது எய்த முடிஞ்சுதா அப்படின்னா ஆதி குரு என்று சொல்லக்கூடியவர் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தட்சிணாமூர்த்தி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா
சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்ல வந்த முனிவர்கள் பிரம்மத்தையே கரைச்சு குடிச்சவங்க, பிரம்மத்தையே எல்லாம் அறிஞ்சவங்க, எல்லாம் அறிஞ்சிட்டாங்க. எப்படின்னா புக்கு வழியா கண் என்ற ஒரு அற்புதமான ஒரு கர்ம ஞான இந்திரியம் மூலியமாக அறிஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க ஞானம் பெற்று கிடைக்கல. அப்ப கண்டிப்பா குருன்னு ஒருத்தர் வந்தாதான் ஞானம் கிடைக்கும். அப்ப அவங்க போய் நிற்கும் போதுதான் அங்க அங்க ஒரு ஆதி குரு வந்து அவங்களுக்கு வந்து அருள் அரு ஆசி ஆசி வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஆதி குரு அங்கேருந்து ஆரம்பிச்சதுதான். முதல்ல வந்து ஞானம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதன், மாமனிதனா வந்து ஞானம் பெற்று இருக்கும்போது சுத்தி உள்ள அந்த ஆதி காலத்து மனிதர்கள் அவர்களை வேடிக்கை பார்க்கும்போது இவர் வந்து எதையோ உணர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவர் வாயால் எதுவும் சொல்லல யார்கிட்டையும். ஆனா வந்து அங்க உள்ளவங்க அவரோட வைப்ரேஷன், அவரோட உணர்வை வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒண்ணு உணர்வு தெரியுது அப்படிங்கிற அவரோட அந்த மௌனம் தான் இருக்கிறாரு. மௌனமா இருந்தாலும் அந்த உணர்வு அவங்களுக்குள்ள தூண்டப்படும் போது அவங்களும் போய் அவர்கிட்ட உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது முதல்ல வந்த குருமாருக்கு யாரும் எந்த உபதேசமும் கொடுக்கல. அவர்கள் அப்புறம் பார்க்கும்போது நான் எதுவும் வந்து உட்கார்ந்துருக்காங்க இவங்களுக்கு நான் உணர்ந்ததை இவங்களுக்கு எப்படி வாய் வார்த்தைகள் வெளிப்படுத்த முடியும், அவங்கள அழைச்சிட்டு போகணும்னு அந்த குருவோட கருணை தான் வார்த்தைகள்ல வர ஆரம்பிச்சு. இந்த சாமிஜி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா பக்தி வழியில கூட அருணகிரிநாதர் கூட சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அற்புதமான பாடல் தான். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழுவாய் கதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான வழிபடுற அந்த அருணகிரிநாதர் அவரை சொல்லும்போது முருகா நீ எனக்கு முருகா வந்து எனக்கு முருகரா வந்து எனக்கு ஆட்சி கொடுன்னு சொல்லாம என்ன சொல்லியிருப்பாருங்க, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்ப குருங்கிற அந்த ஸ்தானம் எவ்வளவு பெருசு பாருங்க. அப்படிதான் அந்த பக்தி வழியில இருந்தவங்களுக்கும் குரு தேவைப்பட்டது. அப்ப அந்த பக்தி வழியில உள்ளதற்கு அந்த குரு உள்ள வரும்போது இதை நமது குருபரானும் தன்னோட புக்ல எழுதிட்டாங்க. மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்ல சாமிஜி சொல்லுவாங்க, நீங்க போய் உங்க இஷ்ட தெய்வத்திட்ட போய் வரம் கேட்கிறீங்க, அந்த இஷ்ட தெய்வம் வரம் கொடுக்கும். இஷ்ட தெய்வம் வரம் கொடுக்கும்னா அது வந்து உங்களுக்கு டைரக்டா கொடுத்துருமா, அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனித உருவம் தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சாமிஜி கேட்பாங்க. நம்ம புக்ல எழுதியிருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்ம உள்ள போய் அந்த உள்ளிருக்கும் புதையலான அந்த மெய்ப்பொருள் என்ற அந்த அற்புதமான அந்த மெய் உணர்வு சக்தியை நம்ம உணரணும் அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்க தெய்வ தன்மையை நம்ம உணர்றதுக்கு இறைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்ன பண்ணுவான் இறைவன் ஒரு அவனுக்கு அவன் மனித உருவத்தில் ஒருவரை அனுப்பி ஜாடை காட்டி உணர்த்துவான். சாமி ஜெயினிட்டாங்க. ஜாடை காட்டி உணர்த்துவான். அந்த மனித குரு யாருங்க, குரு அல்லாம வேற யாருப்படியும் அவங்களே இருப்பாங்க. அவர்தான் குரு அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த குரு உள்ள வராது நம்ம வாழ்க்கைக்குள்ள என்றாங்க. என்ற ஆன பிறகுதான் இந்த நம்ம நம்ம இருக்கிற அந்த மூன்று மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுமா கழிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் எல்லாம் புடிச்சு நின்றுட்டு இருக்கும். குரு அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு உறவுன்னு கூட சொன்னா சின்னதா போயிடுது. அது உன்னதமான ஒரு பிணைப்பு, அற்புதமான அந்த வரம். இன்னும் சொல்ல போனா அழகா வரம் தான் சொல்லணும். எப்படி தெரியுங்களா, எனக்கு ஞாபகம் இருக்குங்க. நான்லாம் சின்ன வயசுல எல்லாம் நம்ம படம் பார்த்தோம்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அரக்கர்களும் சரி முனிவர்களும் சரி நல்லா தவம் பண்ற மாதிரி காட்சி காமிப்பாங்க. அவங்க எதுக்கு தவம் பண்றாங்கன்னு கேட்டா எதையோ ஒரு வரம் கேட்பாங்க இறைவன்ட்ட. அப்ப தவம் இருந்து ஒரு வரம் வாங்கிடுவாங்க. அப்ப எனக்கு சின்ன பிள்ளைதான் தோணும், ஓ கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டணும் அப்படின்னா நம்ம தவம் இருந்து அதை கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இது சின்ன வயசுல ஒரு புரிதல். ஆனா தவப்பத்தை பத்தி எல்லாம் நமக்கு உண்மை தெரியாது இல்லை இப்போ. ஆனா உண்மையிலே ஆழமா பார்த்தா இறைவன் நம்ம பக்தி வழியில இறைவனை ரொம்ப நெகிழ்ந்து மனம் இலகி நெகிழ்ந்து நெக்குருகி நெஞ்சுருகின்னு சொல்லுவாங்களே, அப்படி இந்த பாட்டை கேட்டாலே கண்ணுல எனக்கும் வந்திருக்குதுங்க. பல நல்லா அழுதுருவேன். அந்த மாதிரி ஒரு பக்தியில இருந்த போது அப்ப என்ன பண்றான் இறைவன் அப்படின்னா, இறைவன் நம்மளுக்கு ஒரு வரம் கொடுக்குறான். தவமே பண்ணாம இருக்கும்போது வரம் கொடுக்குறான். அப்படி வரம் கொடுத்ததுதாங்க நம்மளுக்கு குரு. குரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம். அவர் வரமா வந்துட்டு தான் எப்படி தவம் பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. தவமாய் தவம் இருந்து பெற்றதுங்கிறாங்கல்ல. நம்ம எல்லாம் இறைவன்ட்ட நெகிழ்ந்து இருக்கும் போது கிடைச்ச அந்த இறைவன் கொடுத்த வரம் குரு. குரு வந்த பிறகுதான் நம்மளுக்கு தவம் எப்படி செய்வது என்று நம்மளுக்கு வழிநடத்தி செல்கிறார். அப்பேற்பட்ட அந்த வரம் நம்மளுக்கு குரு.
அந்த வரம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி போயிருக்கும்? நம்மளும் சாதாரண மனுஷங்களா எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு மனம் போன போக்குல உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையிலேயே வாழ்நாள் பூரா கழிஞ்சிருக்கும். நான் நிறைய பேரை யோசிச்சிருக்கேன். நம்மளுக்கு குரு அந்த அந்த ஊடுருவல், அந்த குருவின் பிணைப்பு நம்மளுக்கு கிட்டாம இருந்தா எப்படி ஆயிருக்கும் நம்ம வாழ்க்கைன்னா என்னால கற்பனை கூட பார்க்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சக்தி நம்மளை ஆட்கொண்டது அது குரு தான். அந்த குரு அப்படின்னு சொல்லும் போது அவர் எங்கிருந்து வருகிறார், எப்போது நம்மளை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு எடுத்துட்டு போகும்போது அவர் எப்படி வர்றாங்க? குரு எல்லாருக்கும் கிடைச்சிடுறாங்களா? எல்லாருக்கும் ஒரே குருவே வந்துடுறாங்களா? குரு எல்லாருக்கும் எப்பயுமே கிடைச்சிடுறாங்களா? கிடையவே கிடையாதுங்க. அது கரெக்டா ஒரு இது இருக்கு. சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. குருங்கிறது உன்னோட வினைப்பதிவு தான் உனக்கு குருவா வருகிறது. அப்ப நம்மள்ட்ட என்ன வினைப்பதிவு? கண்டிப்பா எல்லாரும் ஒரு கர்மாவோட தான் வந்திருக்கோம் அந்த பூமிக்கு. அந்த கர்மாவை கழிக்குதான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டும் இருக்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, வினைப்பதிவம் சுமையை விடுத்து தூய்மை பெறுது நினைவாய் உடல் எடுத்து இளம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்த வினை மறந்தேன் அப்படின்னு சாமிஜியே சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளிருந்து உனை மறைந்தேன் இறைவா, ஆனால் நீ உள்ளிருந்து என்னை மீட்டு. அப்ப இறைவன் நம்மளை மீட்ட மாதிரி குருவத்துல நம்மளை ஆட்கொண்டாரு. அந்த அற்புதமான அந்த சக்தி அதான் சாமி சொல்லுவாங்க. தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொடர் உடலாகி இந்த உலகில் வந்தேன். அது அறமோ மற்றும் அழுத்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஓர் உதவி குரு உயிரின் சேர்க்கை. அப்படியே அதுதான் அந்த திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாங்க. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தலர் இது. நீ அறத்தின் வழியே வாழக்கூட அந்தணன் சொல்றது குரு ஆசான் தான் சொல்றாங்க, குருபிரான். சோ அந்த குருவின் கால் படிச்சுன்னா அவரோட பாதம் படியல. அவர் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள் வழியே வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில வாழும் போதுதான் பிறவாழி, பிறப்பு இறப்பு என்று மிகப்பெரிய ஒரு சக்கரத்துல சுத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நம்ம எல்லாருமே. எத்தனை ஜென்மமா பிறந்திருக்கோம், எத்தனை வருஷமா வாழ்றோம் எதுவும் தெரியாது. இந்த பிறவி கடலை நம்மளுக்கு நீந்தி போகிறதுக்கு ஒரே உதவி இந்த அந்தணனாகிய குரு மட்டும்தான் நம்மளை ஆட்கொள்ள முடியும். சோ அப்பேற்பட்ட குரு நம்மளுக்குள்ள உள்ள வர்றாங்க. அது நம்மளுடைய வினை பதிவு தான் வர்றாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு அதுலயும் கூட காரிய பக்தி காரண பக்தின்னு சொல்ற மாதிரி காரண குரு காரிய குருன்னு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சித்து வேலைகள் எல்லாம் செய்வாங்க. நம்ம சுத்தி சில பேர் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கண்டு பிரமிச்சு போய் ஆஹ் காரியத்தால செய்யறாங்க அந்த குருமார்கள்லாம். இவங்க அதை கண்டு பிரமிச்சு போய் இதுல ஏதோ சக்தி இருக்குது, இதை நம்ம போய் நம்மளோட சக்தி அடையணும், இதுவும் எனக்கும் கிடைக்கணும் அந்த சக்திங்கிறதுக்காக அவங்கள போய் இவங்களா அடைஞ்சிருவாங்க. அப்ப இந்த காரிய குரு, இந்த காரிய குரு அடைஞ்சது அவங்க உண்மையிலேயே மெய்ப்பொருளை உணர்வாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிதான். அது இன்னும் அழகா திருவள்ளுவர் திருமூலர் சொல்லியிருப்பார். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடியே குருடும் குருடும் கூலி விழுந்தோரே. உனக்கு அஞ்ஞானம் அறியாமைன்னு ஒரு ஒரு குருடு நம்மள்ட்ட இருக்குது. இதை நீக்கணும்னா ஒரு குரு என்று சொல்லக்கூடியது கு பிளஸ் இருளை அகற்றக்கூடியவர். என்னிடக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றக்கூடியவர் குரு. நான் அந்த இருளை அகற்றாத ஒரு குருவை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? நானும் குருடா இருப்பேன். என் கையை பிடிக்கிறதும் குருடா இருந்தது. நான் ரெண்டு குருவும் போய் குருட்டாட்டம் ஆடி குழி விழுந்தோரே, ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே தான் விழுவாங்க. அப்ப அந்த மெய்ஞானம் பெறுவது. அப்ப அந்த பேர் வருவதற்கு யார் காரணமாக இருந்தது? கண்டிப்பாக அவங்க வினைதான் காரணமாக இருந்தது. தெளிவா சாமி சொல்லுவாங்க. அப்பா நீ வேண்டி நீ சாமிச்சு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நீ குருவை தேடினீங்க, எதுக்காக தேடின? சாமிச்சு கேட்பாங்க, எதுக்காக தேடின? இந்த உலக ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், சித்தியெல்லாம் பெறணும், நீ ஆசைகள்லாம் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ குருவை தேடின. அப்ப எதை நோக்கி நீ குருவை தேடினியோ அதுக்கு தகுதியான குரு தானே உனக்கு கிடைச்சிருப்பாரு. நீ உண்மையை நோக்கி உண்மையை தேடி உண்மையான தேடுதலோடு நீ போயிருந்தா உண்மையான உனக்கு குரு கிடைச்சிருப்பாரு இல்லையா? ரொம்ப அழகா சாமி சொல்லியிருப்பாங்க. உண்மையான குரு உனக்கு கிடைக்கணும்னா நீ உன்னோட தேடுதல் உண்மையா இருந்திருக்கணும். என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதனாலதான் சாமி அதையும் சொல்லியிருக்காங்க. நீ குருவால நான் ஏமாற்றப்பட்டேன்னு சில பேர் புலம்புறாங்கன்னா அவங்களோட தேடுதல் எந்த அளவுல இருந்துச்சு, அதனாலதான் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அவங்களோட வினைப்பதிவும் ஒரு காரணம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன ஒரு வினைப்பதிவோட அந்த பூமிக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நல்ல ஒரு அற்புதமான தூய ஒரு குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா
நம்மளோட வினைப்பதிவு, இந்த வினைப்பதிவு கூட நாமன்னு சொல்றதுக்குள்ள நம்மளுக்கு அதிகாரம், உரிமை எதுவுமே இல்லைங்க. நம்மளுக்கு இந்த வினைப்பதிவை கொடுத்த கூட நம்மளுடைய முன்னோர்கள் தான். முன்னோர்கள் எந்த எந்த ஜென்மத்துல ஆஹ் எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தாங்களோ. சமஜா சொல்லுவாங்க, ஆன்ம உணர்வின் மூலமாகவோ பல பிறவிகளின் எண்ணி 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 செய்த விளைவின் காரணமாக உண்மையான குரு உனக்கு கிடைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சமஜா. பல பிறவிகளை நம்மளும் இதுக்கு முன்ன எந்த ஜென்மத்துல நம்ம முன்னோர்கள் எந்த குருமாருக்கு என்ன சேவகம் செஞ்சாங்களோ தெரியாது. அந்த சேவகத்தின் பலனாக இந்த இந்த ஜென்மத்தில் இந்த ஊனுடல் எடுத்த பிறகு குரு நம்மளுக்கு வந்து உண்மையான ஞானத்தை பிடிக்க கூட உண்மையான குரு நம்மளுக்கு கிடைச்சிட்டார். இந்த குரு வினைப்பதிவின் மூலமாக வருகிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நாம நினைச்சிட்டு இருப்போம், சில பேர் நம்மளுக்குள்ள சில பேர் தோணும், நாம குருவை நல்ல குருவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. இல்லவே இல்லைங்க. நாமெல்லாம் குருவை கண்டுபிடிக்கவும் இல்லை. நாமளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உள்ள இருந்துச்சு, ஒரு பொறி இருந்துச்சு, ஒரு பொறி இருந்திருக்குது. அது குட்டியோன்னு இருந்திருக்குது. இத கண்டுபிடிச்சது யாருன்னா குருதான் கண்டுபிடிச்சாரு. குருதான் நம்மளை தேடி வந்தாரு. இவன்ட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது, உன்னுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருக்கு, ஏதோ ஒரு தேடுதல் இருக்குது. நம்மளுக்கு திரும்பி நம்மளை பார்த்தோம்னா அவ்வளவு நல்லவங்களா, நான் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேனா, நான் அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கேனா எனக்கு நல்ல குரு கிடைக்கிறதுக்கு, அப்படிலாம் கேள்வி கேட்டா நம்மளுக்கே நம்ம மேல அவநம்பிக்கை வருங்க. இது எதுவுமே வேண்டாம். ஏன்னா எப்ப ஒரு உண்மையான குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காருன்னா நம்ம உள்ள நம்மளோட அந்தராத்மால ஒரு அற்புதமான ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குது. ஒரு கேள்வி, ஒரு தேடுதல், என்றோ ஒரு விதை விழுந்தது. அந்த விதைக்கு விடை தெரியல. அந்த வினாவுக்கு விடை தெரியாம எனக்குள்ள இருக்குதுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 10 வயசுல எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கு யாரும் எனக்கு பதில் கொடுக்கலைங்க. அப்ப 20 வயசுல நான் தீட்சை வாங்கினேன். அப்பதான் நினைச்சேன், 10 வருஷம் கழிச்சு என்னோட கேள்விக்கு பதில் வந்து 20 வருஷம் 20வது வயசுல எனக்கு பதில் கிடைச்சது. அது என்னை துரத்திட்டு வந்துச்சு. அதே மாதிரிதாங்க கண்டிப்பா என் முன்ன உட்கார்ந்துருக்க என் சகோதர சகோதரிகள் யோசிச்சு பாருங்களேன். என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கேள்வி, ஏதோ ஒன்று உங்களை குடைந்திருக்கும். அந்த குடைந்த உங்க கேள்வியின் விடையாக குரு நம்மளை தேடி வந்திருக்கிறார். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டும் இல்ல, பக்தி வெளியே நீங்க எவ்வளவோ பக்தியில் உருகி உண்மையான தெய்வத்தை இறுகி பற்றிருப்பீங்க. அந்த உண்மையான அந்த தெய்வம் உங்களுக்கு உண்மையான குருவை உங்களுக்கு நத்தி கொண்டு கொடுத்திருக்கிறது. இதுதான் உண்மையும் கூட. சோ அற்புதமான அந்த குரு நம்மக்குள்ள வந்துட்டாங்க, தேடி வந்திருக்காங்க. இது கேட்கும் போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, குரு தேடி வருவாரா அப்படின்னு. அப்ப ஒரு விஷயம் நான் அவங்ககிட்ட ஒரு புத்தரோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொண்டு பாக்குறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் வந்து ஒரு ஒரு தடவை வந்து ஒரு நகரத்துக்கு போறாரு, சொற்பொழிவாட்ட போறாரு. இப்ப அவர் போகும்போது ஆஹ் அந்த நகரத்துல அந்த பாதையை கடந்து போகும்போது ஒரு சிறுமி ஓடி வர்றா. ஐயா வணக்கம் ஐயா, நானும் சொற்பொழிவுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எங்க ஐயாவுக்கு என்னோட அவரோட தந்தைக்கு வயல்ல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு உணவு கொண்டு போறேன். நான் வந்து உணவு கொடுத்துட்டு வர வரைக்கும் எனக்காக கொஞ்சம் காத்திருப்பீங்களா, நான் வந்த உடனே சொற்பொழிவு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி ஓடி போயிடுறா. அப்ப ஓடி போனோடனே அந்த சிறுமி வந்து ஒரு 13 வயசுதான், 13 வயசுதான். போயிடுறா. இவர் வந்து அந்த பெரிய சத்சங்க நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. சொற்பொழிவு ஆற்றல. இவர் அந்த இடத்துல எல்லாரும் அங்க உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. இவர் நின்றுட்டு வாசல வாசல பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கவும் அப்ப வந்து அங்க உள்ள பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல எல்லாரும் வந்தாச்சு, நீங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்ல எனக்கு நான் ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கேன். நான் உண்மையிலே அவங்களுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொல்லவும் எங்களுக்கு ஒண்ணும் புரியல அங்க உள்ள பெரியவங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த சிறுமி ஓடி வர்றான். ஓடி வந்துட்டு இவரை பார்த்து சந்தோஷமா ஆரம்பிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு சொற்பொழிவு. அவனே சொல்றான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க எனக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து ஒண்ணு சொல்லுவான். ஆமா, நீங்க எனக்காக காத்துட்டு தானே இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்காக கிட்டத்தட்ட 10 வருடமா நான் காத்துட்டு இருக்கேன் இந்த ஊர்ல. என்னோட 4 வயசுல உங்க பேரை நான் கேட்டேன். கேட்டோன்னா என்னோட இதயத்துல ஒரு மணி ஓசை அடிச்சுது. அந்த மணி ஓசை அதுல இருந்து எனக்கு அந்த அந்த பேரை கேட்டதுல இருந்தே நான் உங்களை தேடிட்டே இருக்கேன். உங்களுக்காக, உங்க வரவுக்காக நான் காத்துட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட 10 வருஷமா. அப்படிங்கும் போது எனக்காக நீங்க வந்திருக்கீங்க, காத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு உட்காந்து அப்பா அவர் சொல்றாரு, உனக்காகத்தான் நான் இங்க வந்தேன். அந்த புத்தர் சொல்றாரு, உனக்காகத்தான், உன்னோட காத்திருப்புக்காகத்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொற்பொழிவு ஆட்டுறாங்க. சொற்பொழிவு நல்லா கேளுங்க, சொற்பொழிவு ஆட்டுறாங்க. அத்தனை மக்கள் கேட்டாங்க, யாரும் தீட்சை வாங்கல.
அந்த சிறுமி மட்டும்தான் தீட்சை வாங்குவா. இதுவாங்க மனிதர்கள். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல வந்து சத்சங்கத்திலயும் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் காது கொடுத்து கேட்கிறவங்க ரொம்ப கம்மி. புத்தரோட உபதேசங்களை கேட்டுட்டு கடந்து தீட்சை வாங்காம போனவங்களே இருக்கும்போது, மத்த மனிதர்கள்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? சோ அப்பேற்பட்ட உலகத்துல அவங்க எல்லாம் போயிடுறாங்க. இவர் மட்டும் இந்த பெண்மணி மட்டும் தீட்சை வாங்குறா. வாங்கிட்டு சொல்றா, என்னால அலைய முடியாதும்மா. உனக்காக தான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன். என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரவு படுக்க போகிறாரு. இப்ப இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற ஆனந்தர் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட சகோதரர் முறை. அவர் கேட்கிறாரு, நீங்க வந்து உங்க சீடர்களை நோக்கி காந்தம் இழுப்பது போல் ஈர்க்கப்படுகிறீர்கள் என்று உணர்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஆம், நான் நல்லா கவனிக்கிறேன். என்னோட தேடுதல் தீவிரமா இருக்கக்கூடிய என்னோட சீடர்களை நோக்கி என்னோட பயணம் ஈர்க்கப்படுகிறது. நினைச்சு பாருங்க, காந்தம் எப்படி இரும்பை இழுக்குது. இத மாதிரிதாங்க குருமார்களை நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஏதோ ஒரு உண்மையான தேடுதலுக்குள்ள இருக்கும் போது அவங்க அப்படியே ஈர்த்து நம்ம நோக்கி வருவாங்க. நம்மள்ட்ட வந்துருவாங்க. நாமெல்லாம் செலக்ட் பண்ணவே இல்லை. இவர் தான் வேணும், நமக்கு எதுவுமே நம்ம எல்லாருமே ஒண்ணும் தெரியாதவங்க தானே. நம்மளுக்கு என்னங்க தெரியும்? ஏதோ ஏதோ எந்த புண்ணிய ஜென்மத்துல வந்த ஒரு புண்ணிய கர்மாக்கள் பதிவோ ஒரு சிந்தனை சக்தி நம்மகிட்ட இருக்குது. இந்த சிந்தனா சக்தி நம்மளுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறது. ஏதோ ஒரு தூண்டுதல், ஏதோ ஒரு உந்து சக்தி, ஏதோ ஒரு கேள்வி, ஏதோ ஒரு பற்று, அது நம்மள என்ன பண்ணுதுங்க, குருவை ஈர்த்து நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. எத்தனை பேர் பாக்கியசாலிகள் பாருங்க நம்ம எல்லாரும். பாக்கியசாலிகள்னா அஹ், இது எத்தனை ஜென்மங்களாக நம் முன்னோர்கள் எவ்வளோ புண்ணியம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த புண்ணியத்தின் மொத்த பலனும் நம்மளுக்கு குருங்கிற ஒரு உண்மையான ஒரு அற்புதமான குருவை நம்மளை நோக்கி இழுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்குன்னா, இனிமே நம்ம சொல்லலாமா? இனிமே நம்ம முன்னோர்களை என்னைக்காவது நிந்திக்கலாமா? எந்த ஒரு காரணத்தும் என்ன பெரிய வியாதி வந்தாலும் பரவாயில்ல, வியாதியும் அவர்கள் மூலமா தான் வந்தது. கர்ம வியாதிகள் வந்திருக்கலாம், பரவாயில்ல, அதையெல்லாம் தீர்த்துக்கலாம். குருவை இழுத்து கொண்டு வந்து விட்டது அந்த முன்னோர்கள் தானே. சோ முன்னோர்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வது. அற்புதமான குரு நம்மளை நோக்கி வந்தது. அற்புதமான குரு வந்து விட்டா, அற்புதமான வாழ்க்கையில் அற்புதமான குரு வந்த பிறகு நம்மளுடைய பாதை, நம்மளுடைய பாதையில் நம்மளுடைய ரோல் என்ன, நம்மளோட ரோல் என்ன, நாம எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த குரு வந்த பிறகு. குருவின் ஆழம் புரிஞ்சுது அப்படின்னா, குருவின் உறவின் பிணைப்போட அர்த்தம் புரிஞ்சுதுன்னா, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்க மாட்டோம். சாதாரண மனிதர்களா தின்று திரிந்து உறங்க வா பிறந்தோம் என்று பாரதியார் சொல்ற மாதிரி தேடி தினம் தினம் சோறு தின்றுன்னு சொல்லி சாமிஜியும் எழுதியிருப்பாங்க. தின்று திரிந்து உறங்க வா பிறந்தோம் அன்பர்களே வாரின்னு அழைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க அப்படின்னு அந்த அந்த குருமார்கள் அந்த அழைப்பை விடுக்கும் போது அந்த அழைப்புல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கருணை இருக்குது. அன்பு உங்களுக்கு தெரியும், அன்பும் கருணைன்னு சொல்லுவாங்க. அன்பு அப்படிங்கிறது வந்து ஈர்த்து பிடிச்சிட்டு இருப்பது. இந்த பூமாதேவி நம்ம எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது, விழுந்து விடாம விட்டுதுன்னா நம்ம எல்லாம் என்னைக்கும் அந்த இடத்துல பார்த்திருப்போம். அப்படி இல்லாம நம்மள கருணை அன்போடு இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த பூமாதேவி அன்போடு இழுத்து பிடிச்சது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு கருணையோடு நம்மளுக்கு வேணுங்கிற அத்தனை சக்தியும் உணவிலிருந்து காற்றிலிருந்து நீரிலிருந்து அத்தனை சக்தியும் கொடுத்து நம்மளை வாழ வச்சுட்டு இருக்குல்ல இந்த பூமாதேவி. அதே மாதிரி சூரியனின் அன்பும் கருணையும் தான் இந்த பூமாதேவி இழுத்து பிடிச்சிட்டு நம்மளையும் வாழ வச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி குருவின் அன்பு நம்மளை எல்லாம் நேசிக்குதுன்னா, நேசித்தலோடு நின்று இருந்தால் அது அன்போடு முடிந்திருக்கு. அங்க வருது பாருங்க கருணை அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து எப்படி அப்படின்னா, நீங்க அன்பு காமிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, கருணை எப்ப வரும் அப்படின்னா, இது உன்னதமான ஒரு நிலைங்க. இன்னைக்கு காலைல கூட நான் குருவின் கருணையை பத்தி நான் உங்கள்கிட்ட பேச போறேன்னு சொல்லியிருந்தோன்னே, நான் ஆழமா யோசிக்கும் போது எனக்கு எனக்கு அழுகதான் வந்துச்சு. எனக்கு அழுகதான் வந்துச்சு. அந்த கருணையோட, குருவின் கருணையோட ஆழத்தையும் அளவையும் சொல்வதற்கு நாம ஒண்ணுமே இல்லை. நம்ம அறிவுக்கு எட்டதுதான் இங்க பகிர முடியும். அப்ப அவ்வளவு பெரிய கருணை. என்ன கருணை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச எத்தனையோ மகான்கள் வந்து ஞானம் பெற்றாங்க. நம்மளுக்கு எல்லா ஞானம் பெற்ற மகான்களையும் தெரியுமான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைங்க. அப்ப ஞானம் பெற்ற மகான்கள் நிறைய இருக்கிறாங்க.
அவங்க தன்னை வெளிப்படுத்தாமலே இருக்கிறாங்க. எத்தனையோ சித்தர்களும் சரி, எங்கெங்கேயோ சரி, எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க. தன்னை வெளிப்படுத்தாமலே ஞான நிலையை அடைந்து விட்டு ஞான நிலையிலிருந்து பெறலாமல் இருக்கிறாங்க. அடுத்த நிலைக்கு தன்னை, அதாவது போதும் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்ப நமது குருபிரானும் அதே போல இதுக்கு முன்ன ஆதிசங்கரால ஆரம்பிச்சு இதுவரை வந்த அத்தனை குருபிரான்களும் கருணை கொண்டவர்கள் தானே. ஏன்னா தான ஞானம் பெற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம என் முன் என் முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சக மனிதர்களாலே ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போதுதான் அவங்க என்ன பண்றாங்க, நம்மளுக்காக இறங்கி வர்றாங்க. முதல் ஸ்டெப் குருவின் கருணைங்கிறது நம்மள சீடரா ஏத்துக்கிட்டது இல்லைங்களா? சீடரா ஏத்துக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? அவங்க சீடரா ஏத்துக்காட்டி நமக்கு எங்கேருந்து வந்துச்சுங்க எத்தனை உபதேசங்களும் தீட்சையும். சீடனா அவங்க ஏத்துக்கும் போதுதான் அவ்வளவு கருணை. நீங்க அவங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கடந்து வந்த பாதை இன்னைக்கு நம்மளுக்கு மகான் வேதாத்திரி மட்டும்தான் தெரியும். ஆனா அது ஒரு சிறு வயதிலிருந்து அவங்க வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது பாத்தீங்கன்னா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை இன்னல்கள் பட்டு 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 அத்தனை துன்பங்களையும் கடந்து வந்துட்டு ஞானம் பெற்று 35 வயசுல ஞானம் அடைஞ்சிட்டாங்க மகரிஷி. ஆனா 35 வயசுல ஞானம் பெற்ற பிறகு அப்படியே போயிருந்திருக்காங்க 96 வயசு வரைக்கும். கிட்டத்தட்ட 60 வருஷ காலம் தன்னோட வாழ்க்கைய என்ன பண்ணாங்க, இந்த மனித குலத்துக்கு இன்னும் அறியாமலே தத்தெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துட மாட்டோமா, தான் உணர்ந்த ஞானம் இவர்களும் பெற வேண்டாமாங்கிற முனைப்புல அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்களுக்கு இறைவனோட ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனா மனிதர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சுதான்னு கேட்டா எத்தனை இன்னல்களோ. சாமிஜி அந்த அன்பொழி இதுச்சு பேப்பர்ல கொண்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போடும்போது அங்க சொல்வாராம்மா, இது ஒரு பைத்தியம் போகுது, சும்மா புக்ல எழுதி எழுதி கொண்டு போடும். எத்தனை இன்னல்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அலட்சியங்கள், அவமரியாதைகள், இத்தனையும் தாண்டி கொண்டு நம்மளுக்கெல்லாம் ஞானம் பெறணும், நாம ஞானம் அடையணும்னு சொல்லி ஒரு உந்து சக்தியோட அவங்க அப்படி செய்யறாங்கன்னா இந்த கருணையை எப்படிங்க வார்த்தையில சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம யாருக்கும் ஒருத்தர் நல்லது செய்ய போறோம். அங்க போற இடத்துல நம்மளுக்கு ஏகப்பட்ட இடர்பாடுகள், தொந்தரவுகள், தொல்லைகள் எல்லாமே வருது. அவமரியாதைகள் எல்லாமே வருது. நம்ம நம்ம முனைப்பா செஞ்சு முடிப்போமான்னு கேட்டு பாருங்களேன். போதும்ப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு உதவு வந்தேன், எனக்கு ஏற்பட்ட சிக்கல் வருது, நான் ஒதுங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிதான் ரூமை தவிர முழு முனைப்போடு செய்து முடிக்க மாட்டோம். அந்த செய்து முடிக்கணும்னா நம்மளுக்கு அவ்வளோ கருணை அங்க இருந்திருக்கணும். அப்ப நம்ம எல்லாரையும் இங்க அரவணைச்ச அந்த குருவின் கருணைங்க நிஜமா எனக்கு வார்த்தை இல்லைங்க. வார்த்தை இல்லாத ஒரு விஷயத்த வார்த்தைகளுக்கு கொண்டு வரத்துக்கு எனக்கு தெரியல. ஆஹ் இது ஒரு உணர்வு தான். குரு அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு உணர்வு. அந்த அந்த உன்னத உணர்வு இறைவன் கொடுத்த வரம். நமக்கு குரு கொடுத்த வரம் எதுன்னா அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு குரு. முதல்ல ஆரம்பிச்சு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளையெல்லாம் ஆஹ் சாமிஜி சொல்லும்போது நல்லவங்களை மட்டும் சாமிஜி ஏத்துக்க மாட்டாங்க. நல்ல குணங்கள் உள்ள இருக்குது. சாமிஜி ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, பஞ்சமகா பாதகங்கள் புரிந்தே வேணும், சஞ்சரத்தில் ஆழ்ந்து உள்ளம் துடித்து சன்மார்க்க நிலைக்கான துடித்து நின்றாள்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளவு பஞ்சமகா பாதம்னா லேசப்பட்ட பாவம்லாம் கிடையாதுங்க. பொய், சூது, கொலை, களவு, பாழெடுப்பு, கற்பழி, இது எல்லாம் செஞ்சிருந்தா கூட நீ என்ன அடையணும், இறைவன் அடையணும், நீ துடி துடிச்சு நின்னா உன்னையும் நான் ஆட்கொள்றேன். என்ன ஒரு கருணை பாருங்க, என்ன ஒரு கருணை பாருங்க. அப்பேற்பட்ட எல்லா மனிதர்களையும் அரவணைச்சு தீட்சை கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். தீட்சைனா உயர் தீட்சை, உயிர் தீட்சை, உயிர் உணர்வு, ஆன்மீக அறிவுங்கிறது எதை போதிக்குது நம்மளுக்கு? சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நம்மளுக்கு வச்சிருக்கிற அறிவெல்லாம் கலெக்டிவ் நாலேஜ் இல்ல. பல விஷயங்கள் பல பேர் சொன்னதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க நாலேஜ், அவ்வளவுதான். ஆன்மீக அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ங்கிறது சொல்லுதுன்னா 3 மறைப்பொருட்களை பத்தி பேசுது. இந்த 3 மறைப்பொருட்கள் எது? இந்த கண்ணுக்கு தெரிகிற பருவுடலை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு உடல் இருக்குது, அது சூக்கும் உடல் நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ள ஒரு உடல் இருக்கு, அது காந்த உடல்னு தெரியும். சோ தெரியாத மறைப்பொருட்களான இந்த உயிர் உணர்வு, அடுத்தது அதுக்கும் மூலமா இருக்கக்கூடிய காந்த உணர்வு, அதுக்கும் மூலமான தெய்வ உணர்வு, இந்த 3மே மறைப்பொருட்கள். தெய்வம், உயிர், ஜீவ காந்தம், திரு நடனம், மறைபொருள்.
தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. இந்த சிக்கல் எல்லாமே இந்த 3 மறைப்பொருட்களை பத்தி தெரியலப்பா உனக்கு, பாப்பா, இந்த 3 மறைப்பொருட்கள் உனக்கு ரொம்ப அழகா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி அள்ளி அரவணைத்து சிறராக ஏற்றுக்கொண்டவர் இல்லையா நமது குரு. இந்த குருவின் கருணையை எப்படி வாயால் வர்ணிப்பது? வாயால் வார்த்தைகள் இல்லைங்க. வார்த்தைகளற்ற ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமா யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே வார்த்தை கிடைக்காது. எனக்கு மட்டும் இல்லை, நீங்களே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் கண்ணீர் மட்டும்தான் வரும். சோ அப்பேற்பட்ட குரு கருணையின் ஒவ்வொரு 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 படியாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நமக்கு என்னென்ன கொடுத்தாரு பாருங்க. சீடனா ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, தீட்சை கொடுத்து உயர்நிலைக்கு மூலாதாரத்திலே கிடந்த அந்த உயிர் சக்தியை எழுப்பி இங்க ஆத்மா சக்தி துரியம், இதையும் தாண்டி துரியாதீதம் என்ற உச்சநிலை தவத்தையும் கொடுத்த ஒரு அற்புதமான குரு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் சொல்றோம் தவம் முடிஞ்சோன்னு சங்கல்பம்னு நம்ம சொல்றோம். அந்த சங்கல்பத்துல நம்ம என்ன சொல்றோம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உடல் நலம், நீலாய்வு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம். இந்த 5 சங்கல்பமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இந்த 5ஐயும் சங்கல்பமா மட்டும் சொல்லல, நமது குருபிரான் நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டா எடுத்து கோர்த்த அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு வழிகாட்டியாக அதை நம்மளுக்கு கற்றும் கொடுத்தார். எப்படி பாருங்க, உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி, நீலாய்வுக்கு காயக்கல்ப பயிற்சி. நிறை செல்வம் அப்படின்னா செல்வம் நிறைவா இருக்கிறது அல்ல, இருக்கிற செல்வத்தை நிறைவாக பார்க்கக்கூடிய மனம். அப்ப இருக்கிற செல்வத்தை நிறைவா அந்த மனசு பார்க்கணும்னா மனசு தெளிவா இருக்கணும்ப்பா. அந்த மனசு தெளிவுக்கு மனசுக்கு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாருங்க. அடுத்ததா உயர்ப்புகள். நம்ம ஏதோ உயர்ப்புகள்னா எல்லாரும் புகழ்ற புகழ்ச்சியே கிடையாது. எல்லாரும் மனதார வாழ்த்தக்கூடிய அந்த உயர்வான வாழ்க்கை, நமக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல புண்ணியவான் நல்லா இருக்கட்டும், மகராசி நல்லா இருக்கட்டும், மற்றவர்கள் செய்ய வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்தால உனக்கு நிறைய கிடைக்கணும். அப்ப அதோட அர்த்தம் என்ன? நம்ம சின்ன சின்ன விஷயத்துல தொண்டு செய்யணும். தொண்டு சாமி சொல்றாங்க, தொண்டு செய்யணும். தொண்டு செய்யறதுன்னா எப்படிங்க சாமி சொல்றாங்க? நான் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன், என்னால் ஆன உதவியை செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன், இப்படின்னு நினைச்சிட்டே இருங்க. உங்க நினைப்பு உங்க உயிர்ல கலந்து உங்க வாழ்நாள் முழுவதும் ஏதோ விதத்தில் நீங்க செய்வீங்க. இதுதான் தொண்டு. தொண்டு செஞ்சா கொண்டு வந்த கர்மா போகும். அந்த எதிர்பார்ப்பு கூட வேண்டாம். நான் ஏதோ இந்த நன்றி கடனா அந்த சமுதாயத்துக்கு செய்யறேன், அதுக்கு தொண்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் சமைச்சு போகலைங்க. தொண்டு செய்யறதுக்கு ஒரு இயக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுல நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க. ஞான நிலை இல்லறத்தில் உள்ளவருக்கு நல்லதல்ல, கிட்டாது, வேண்டுவருக்கு காலமே தகுதி என்று கற்பித்த கருத்தேற்ற காலம் அது மாறி போச்சு. இது சாமி சொல்லியிருக்கிறார். அப்ப ஞான நிலையில உனக்கு கிடைக்காதுப்பான்னு வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லி வச்ச நேரத்துல, இல்லை இல்ல, இல்லறத்துல இருந்தாலும் உனக்கும் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி நம்மளுக்கு அனுசரிச்ச அந்த குருபுரான் ஞானத்தை போதிச்சு இந்த வீட்டுல நாங்க எங்களை போல எத்தனை பெண்கள், முக்கியமா பெண்களுக்கு அந்த காலத்துல ஞானம் பெருசா அது கிட்டாதுன்னே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாதாந்திர பிரச்சனைகள் உண்டு. சோ அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். எழுந்து வரும் அந்த எழுச்சி பெற்று வரும் குண்டலினி சக்தி அந்த உயர்நிலையை அடைய முடியாது. அது ஒரு காரணம் சொல்லியே தடுத்து வச்சிருந்தாங்க. சாமிஜி அதையும் மாத்தி பெண்களுக்கும் ஞான நிலை கிட்டும்னு சொல்லி அழகா எங்களையும் அரவணைச்சு இதோ உங்க முன்னாடி பேராசிரியரா உட்கார வச்சுட்டாங்க. இந்த சிந்தனை சக்தி யார் கொடுத்ததுங்க? குருகிட்ட வராட்டி இந்த சிந்தனை சக்தி வந்திருக்கு இல்லைங்க. அவரோட கருணை ஆண் பெண் பேதம் பார்க்கல. ஆண் பெண் பேதம் மட்டுமே இல்லைங்க, அவர் பேதமே பார்க்க மாட்டார். அவர் ஒரு தடவை சாமிஜி சொல்றாங்க, இதுவும் ஒரு புக்ல இருக்கு. சாமிஜி சொல்றாங்க, குரு ஏதோ இறைவனோட ஆஹ் வரப்பிரசாதமாக வந்தவர் அப்படின்னு நினைக்காதீங்க, நானும் உங்களை போல ஒருவர் தான் அப்படின்னு. சம சமநிலையில பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் குருவுக்கு நிறைய இருந்திருக்குது. நம்மள ஒரு சீடனா கூட அவர் ஒரு நாளும் சொன்னதே இல்லை. சீடனா அவரு நீங்களாம் என் சீடர்கள் அப்படின்னு என் சொல் பேச்சு கேளுங்கன்னு கூட சொல்ல மாட்டாரு. சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு. அப்பேற்பட்ட குரு. நான் சொன்னேன் நம்பிடாதப்பா, நீ உன்னோட சுய சிந்தனைக்கு எடுத்துக்க. சாமிஜி ஒரு பாடல சொல்லியிருப்பாங்க. சாமிஜி ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்குது. நம்ம படிச்சுட்டோமான்னு கேட்டா அதுல 1% தான் நம்ம படிச்சிருக்கோம், மீதி 99% நம்ம படிக்காம தான் இருக்கிறோம். அதுல பட்ட ஒரு எனக்கு டச்சிங்கான ஒரு பாட்டு. அதுல அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர் இல்லை. இந்த உலகத்துல ஞானம் பெற்றவங்க எல்லாம் தான் பெற்ற ஞானத்தை அப்படியே கடத்தி விட்டார்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அறிவித்தோர் இல்லை.
நமது குருபிரானம் தான் அவ்வளவும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அடுத்த பாயிண்ட் போடுறாங்க, அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை. பா குரு பாயிண்ட்ல சீடர் குருவை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்ல சீடர் வச்சு சொல்றாங்க, அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை. அவங்க சொன்ன அத்தனையும் தான் நம்ம உள்வாங்கிட்டோமா கிரகிச்சிட்டோமான்னு கேட்டா அதுவே இல்லையே. அப்ப சாமிஜி 3வது லைன்ல சொல்றாங்க, அறிந்த பலரிடம் அறிந்ததும். அறிந்த ஏற்கனவே அறிஞ்ச பல மகான்கள் இருக்கிறாங்க. இப்ப திருமூலரோ திருவள்ளுவரோ எத்தனை எத்தனை ஔவையார் பார்த்து எத்தனை மகான்கள் இருக்கிறாங்க. இந்த மகான்கள்ட்ட இருந்து அறிஞ்ச அந்த விஷயத்தோட நம்மளோட அனுபவ அறிவும் இணையும் போது மட்டும்தான் உண்மையான அறிவு வளர்ச்சி பெற்றதாகும். அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவ அறிவும் இணைந்ததே உண்மையான அறிவின் வளர்ச்சியாம். சாமிஜி பாட்டுல முடிச்சிருப்பாங்க. அறிவின் வளர்ச்சினா என்ன தெரியும்? 6வது அறிவு வாங்கியாச்சு, இறைவன் கொடுத்து அனுப்பியாச்சு நம்மள எல்லாம். ஆனா 6வது அறிவை நம்ம உண்மையா முழுமை அடைஞ்சிட்டோமா? முழுமை அடைஞ்சா தானே அந்த பிரம்ம நிலை உணர்வு பெற முடியும். அது முழுமை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. குருபிரான் கையை பிடிச்சு அப்படியே அழைச்சிட்டு போறாரு நம்ம வாழ்க்கையில. அது முழுமையை நோக்கி நகர்ந்துட்டே இருக்குது. அந்த முழுமையை நோக்கி நகரும் போது கேட்டது மட்டும் கேள்வி ஞானம் மட்டும் புக்குல படிக்கிற அந்த புக்கு ஞானம் மட்டும் எல்லாம் பத்தாதுப்பா. உன்னோட சுய ஞானம், சுய சிந்தனையை எடுத்து உன்னோட லைஃப்ல அப்ளை பண்ணு. இன்ஃபர்மேஷன்ங்கிறது செய்திகளுங்க. செய்திகள் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு உள்ள போய் கன்ஃபார்ம் பண்ணணும், கன்ஃபர்மேஷனா மாத்தணும். அடுத்தது இது டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். நம்மளோட செய்திகளா நம்மள்ட்ட உருமாறணும். நாமவே அது மாறும். ஒவ்வொரு தத்துவங்களும் கேட்டு விட்டு போவதற்குள்ள செயல்படுத்துவதற்கு அப்படின்னா, கேட்டுட்டு கேள்வியா போயிடாம உள்ள போய் என்னோட லைஃப்ல இந்த ஒரு தத்துவத்தை நான் எடுத்து அப்ளை பண்றேன். அப்ப சாமிஜி பார்த்தாங்க, அப்ப அவன் தத்துவமா கொடுத்தா கேட்டுட்டே நீ போயிருவேன். அப்ப என்ன பண்றாங்க, எவ்வளவு ஒரு கருணை பாருங்க, அடுத்த கருணை. அவர் ரொம்ப அழகா அதை எடுத்துக்கொண்டு பயிற்சி ஆக்குறாங்க நம்மளுக்கு. விவேகானந்தர் சொல்வார், என்ன சொல்வார்னா, பயிற்சி பெற்ற மனிதனும் மனமும் தவறு செய்வதில்லை. அப்ப தவறு எங்க வருதுன்னா, ட்ரெயின் பண்ணல. நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கத்துக்கணும்னா ட்ரைனிங் வேணும், ஒரு சைக்கிள் ஓட்டுனா ட்ரைனிங் வேணும், ஒரு பைக்கு கார் எதை ஓட்டினாலும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது இல்லையா? அப்ப இந்த ஞான வழியில ஒண்ணு அழைச்சிட்டு போறதுக்கு இந்த மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்துறதுக்கு மனசுக்கு பயிற்சி வேணும் இல்லையா? அது அழகா சாமிஜி ரொம்ப அழகா டிசைன் பண்ணி என்ன அழகா ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. தீட்சை கொடுத்த பிறகுதான் ஞான உபதேசங்கள் நம்மளுக்கு வருது. ஒவ்வொன்னா என்ன மாறாக சிரமத்தில் அப்படி அப்படியே ஆரம்பிச்சு கடைசியில ஒரு 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 கொண்டு வச்சாங்க பாருங்க நம்மள. பிரம்ம ஞானம், பிரம்மத்தை அறியக்கூடிய ஞானம், முண்ட உபநிடதம் அப்படின்னு சொல்லி ஒரு உபநிடத்துல, எந்த ஒன்றை நான் அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாக தோன்றுமோ அதை எனக்கு உபதேசிப்பார்களா அப்படின்னு சொல்லி போய் நிற்பான் ஒரு சீடன். போய் குருட்ட போய் நிற்கும் போது, அப்ப நீ படிக்கக்கூடிய புனித நூல்களின் மேலேயும் உன் குருவின் ஒவ்வொரு சொல்களின் மேலேயும் உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கிக்கொள். இதுதான் அவர் சொல்லுவார். குருவை நீ நம்பு. குரு நம்பிக்கைனா ஒவ்வொரு சொல்லையும் நம்பு. நாம சொல்லுங்க நிறைய சாமி சொல்லிட்டாங்க. நான் எதை நம்ம நம்புறது? எல்லாமே நம்பணும். எதை கடைப்பிடிக்கிறது? அப்ப எதை கடைப்பிடிக்கிறதுன்னு கேள்வி வரும்போது, 1 மணி நேரம் பேசின அந்த டாபிக்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஒரு ஓரத்துல எங்கேயோ போய் நுழைஞ்சு எதையோ ஒண்ணு பண்ணது இல்ல, அதுதான் எனக்கு உண்டானது. எப்படி இதை நான் அடையாளம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, அந்த காலத்துல இது ஒரு உபநிஷத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்து இருக்குங்க. உபநிஷத்துல பிரம்ம ரிஷிங்கிற சொல்லக்கூடிய அந்த பிரம்ம அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு குருவா வருவாரு. அந்த அப்ப என்ன பண்ணுவாங்க, 3 விதமான சீடர்கள், அரக்கர்கள், தேவர்கள், மனிதர்கள். இந்த 3 விதமான சீடர்களும் உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு நம்மளுக்கு என்ன குரு உபதேசம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் வருவாரு, வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவார். எனக்கு என்ன, அன்னைக்கு குரு வந்தாரு, என்ற எழுத்து மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு, அது என்னவா இருக்கும்? அப்ப அப்ப முதல்ல தேவர்கள் பாக்குறாங்க. தேவர்களை பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க, அப்படிங்கும்போது என்ன, தாமியத்தை அப்படின்னு பார்த்தாரு. தாமியத்தை அப்படின்னா என்னன்னா இந்திரிய அடக்கம். அப்ப ஏன் அப்படின்னா அவங்க இந்திரன் அப்படின்னு தேவர்களுக்கு புலனடக்கம் கம்மியா இருக்குது. அப்ப எனக்கு புலனடக்கம் வேணும். அப்ப தாமியத்தை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி குரு என்னை தூண்டி விடுறாரு அப்படிங்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததாக மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஓ தத்த அப்படின்னு சொல்றாங்க. தத்தனா தானம் கொடு,
தானம் கொடு. மனிதருக்கு நம்ம எல்லாம் பொருள் பெற்று இருக்கிறோம். நம்ம இன்னும் தானம் கொடுத்து நம்ம அடுத்த நிலைக்கு நகரணும். ஓ, எனக்கு தானம் கொடு அப்படிங்கிறத தத்தன்னு சொல்றாரு போல குருன்னு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக அரக்கர்கள், அவர்கள் அறிவுக்கு பாருங்க. அவங்களும் நம்ம பாக்குறாங்க. ஓ, தயத்துவம், தயை அப்படின்னு, தயை அப்படின்னு எனக்கு தெரியும், கருணை அப்படின்னு. அரக்கர்கள் கொடூரமானவர்கள் இல்லையா, எல்லாரையும் இம்சை செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு கருணை தேவை இல்லையா. அப்ப நீ கருணையோடு நடந்து கொள் அப்படின்னு எனக்கு குரு உபதேசம் சொல்றார். இப்ப சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்று, புரிந்து கொள்ளப்பட்ட அர்த்தங்கள் பல. அது எதை பொறுத்து மாறியது? சீடர்களின் மனோபாவத்தை பொறுத்து தனக்கு என்ன குறைன்னு ஒவ்வொரு சீடர்களுக்கும் தெரியும். அந்த குறைய நிவர்த்தி பண்றதுக்கு குரு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் சீரனோட விவேகியான சீடர்களின் உன்னதமான அர்த்தம் புரிந்து கொள்ளும் தன்மை. உண்மையான சீடர்களோட தன்மை இதுதான், கிரகிக்கிறது. கற்பூரம் மாதிரி கிரகிச்சுக்கிடுவாங்க. சோ நம்மளுக்கு நிறைய உபதேசங்கள் இன்னைக்கு பிரம்ம ஞானம் வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு விட்டு, அது உச்சகட்டமா இந்தாப்பா நீ ஆசிரியரும் ஆயி, நீ தீட்சையும் கொடு, நீ பேசு, சிந்தனை உரை நீ நிகழ்த்து அப்படின்னு அடுத்த கட்ட நிகழ்வுக்கும் அழைத்து கொண்ட ஒரு அற்புதமான குரு நம்மளுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறோம். இந்த குருவின் பெருமையையும் கருணையையும் இனி எத்தனை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போறது இல்லையா. போலாம். ஏன்னா வாழ்க்கை பூரா குருவோட நம்ம குருவோட இணைஞ்சு இருக்கிறோம்ல. கடைசியில ஒரே ஒரு விஷயத்தோட இந்த தலைப்பு முடிவுறாதுங்க. நிறைய இருக்கு, பேசலாம், நிறைய பேசலாம். என்னோட பர்சனல் லைஃப் இன்னும் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் நான் டச் பண்ணவே இல்லை. ஒரு ஒரு சின்ன விஷயத்தோட இந்த 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 நண்டு கொடுத்துடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு. அப்ப அந்த குருவோட உறவை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டு, எப்படி வச்சுக்கலாம்? அப்ப சாதாரண உறவு இல்லை. சாதாரண தாய் தந்தை உறவு, கணவன் மனைவி பிள்ளைகள், எந்த உறவும் இல்லை. ஜென்மம் ஜென்மமா கடந்த ஒரு உறவு, தொப்புளக்கூடிய உறவு தான் தாய் உறவு. இது இந்த ஜென்மத்தோட முடியக்கூடியது. குரு உறவு ஜென்மம் ஜென்மமா தொடர்ந்து நம்மளை ஆட்கொண்ட ஒரு அற்புதமான உறவு குரு உறவு. இந்த குரு உறவை நம்ம எப்படி இழுத்து பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த கதையோட முடிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ கதை அப்படின்னா, ஒரு தடவை ஒரு அரசர் என்ன பண்றாரு, நகர்வலம் போய் அந்த நகரத்துல உள்ள மக்கள் எல்லாம் பாப்பாரு பார்த்தீங்களா. அப்படி போகும்போது மாறு வேஷத்துல போறாரு. அப்படியே தாண்டி தனியா தான் போறாரு. தனியா போகும்போது அப்படியே காட்டுக்குள்ள போயிறாரு. போகும்போது அங்க ஒரு திருட்டு கும்பல் இருக்குது. அவர் இவரை தாக்கிடுறாங்க, எல்லாம் தாக்கிடுறாங்க. இவர் மயக்கமாயி படுத்துறாரு. அவரை தான் இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா, பக்கத்துல அந்த அவர் அடிப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு குடிசையில ஒரு குடியானவன் இருக்கிறான். அவன் பாக்குறான். அப்படியே அரசரை தூக்கி துணிக வச்சு நல்லா மருத்துவம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் ஆகிறது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி ரெக்கவர் ஆகி உடம்பு தேடி வந்துருது. அரசர் நல்லா சுய நினைவு பெற்ற பிறகு பாக்குறாரு, நம்மள நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ரெக்கவர் ஃபுல்லா ஆன பிறகு கேட்கிறாரு. அவருக்கு தெரியும் தான் அரசங்கிறது தெரியாமலேயே இந்த அளவு நம்மளை பாத்துக்கிட்டாங்கன்னு அவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அப்ப கேட்கிறாரு குடியானவனை பார்த்து, குடிசையில் தான் இருக்கிறான், உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு. இல்ல நீ ஏதாவது சொல்லு. அப்ப சொல்றாரு, நான் இந்த நாட்டின் அரசன், நீ என் கூட வந்துரு, உன்னை நான் நல்லா பெருசா வச்சுக்கிறேன். நீ என் கூட அரண்மனையில தங்கி சுகபோக வாழ்க்கை நீ அனுபவிக்கலாம், நீ என் கூட வந்துரு அப்படி கூப்பிடுற. அப்பயும் அவன் மாட்டேங்கிறான். ரொம்ப திரும்ப திரும்ப வற்புறுத்துறாரு. வற்புறுத்தவும் அவருக்கு அப்போ கடைசியில அவன் ஒண்ணு கேட்பான். எனக்கு ஒண்ணு மட்டும் செய்வீங்களா, எனக்கு ஒரே ஒரு மட்டும் ஒரு பிரியத்தோட கேட்கிறேன். என்னன்னா, நீங்க நான் எனக்கையும் வர விரும்பல, எனக்கு இந்த குடிசையே போதும். நீங்க ஆஹ் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை எங்க வீட்டுக்கு நீங்க எங்க கூட இருந்து, எங்க கூட ஒன்னா இருந்து உறவாடிட்டு போ. எங்க வீட்டுக்கு எங்க கூட வாழணும். இதை மட்டும் தான் அவன் யோசிச்சு பாருங்க. இது கேள்வி சாதாரணமா தெரியுது. ஆனா கேள்விக்கு பிறகு நடந்த விளைவு என்ன தெரியுங்களா? ஒரு ராஜா ஒரு சாதாரண குடியானவன் வீட்டுக்கு போனா அந்த குடிசை வாழ்க்கையை அந்த ராஜாவுக்கு கொடுப்பாங்களா மந்திரிமார்கள்? அப்ப குடிசை என்ன ஆகும்? கோபுரமாகவும் பங்களாவாகவும் அரண்மனையா இல்லைங்களா? சாதாரண ஒரு காட்டு வழியா கல்லும் முள்ளும் கரடு முரடான ஒரு பாதையில ராஜாவை அழைச்சிட்டு வருவாங்களா? நம்ம ஊர்ல பாருங்க, ஒரு மந்திரி வராட்டா ரோடு போட்டுறாங்களே, அதே மாதிரிதான். அப்ப அந்த பாதை என்ன அழகா செப்பனிடப்படுகிறது பாருங்க. அப்ப எல்லாமே ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த அமைப்பே சிஸ்டமே மாறுது. அப்ப இவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இவன் எதையுமே கேட்கல, அவர் வருகை மட்டும்தான் அவன் கேட்டான். ஆனா அவருக்கு எல்லாமே கிடைச்சு, எல்லா வளங்களும் கிடைச்சு. இதே போல குருவிட்ட நம்ம கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னா, குருவிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். குருவுக்கு ஒரு சிம்மாசனம் கொடுத்து நம்மளோட மனசுக்குள்ள வைக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா?
தெய்வத்துல பக்தி வரியில வந்து பூசலார் வந்து எப்படி சிவனுக்கு மனசுல வந்து ஒரு கோயில் கட்டினாரு. அப்ப பல்லவ மன்னன் காஞ்சிபுரத்துல கோயில் கட்டும் போது சிவன் போய், நாளைக்கு நீ எனக்கு வச்சிருக்கிற அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் வர முடியாது, நான் ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து தேடுவாரு இந்த பல்லவ மன்னன். தேடி பார்த்தா எங்கேயுமே ஒரு பிரம்மாண்டமான கோயிலே கண்ணுக்கு படாது. அப்ப பூசலார தேடி வரும்போதுதான் மனசுல கட்டின கோயில் அதுல இறைவன் குடிக்கொள்ள விரும்புறான் அப்படின்னு. அதே மாதிரிதாங்க நம்மளோட குரு பிரானம் அப்படித்தாங்க எல்லா குருமார்களும். சோ மனசுல வச்சு அவர் சொல்றாரு இல்லைங்களா, தவத்தை இடையூறு வந்துச்சுன்னா என்ன பிடிச்சுக்கோ, என் கையை பிடிச்சு நான் மேலே பிடிச்சு அழைச்சிட்டு போறேன். இப்படி யாருங்க சொல்லுவாங்க சொல்லுங்க. எனக்கு குருதட்சணை ஏதாவது கொடுக்கணுமா? நீ ஒண்ணும் கொடுக்க வேணாம், எனக்கு குருதட்சணை ஏதாவது கொடுக்கணுமா? உன் உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்களுக்கு கொடு, செய்கைகளுக்கு கொடு, சினத்தை கொடு, பொறாமையை கொடு. இப்ப நம்மளோட கெட்ட எண்ணங்களையும் கெட்ட செயல்களையும் யாரு காணிக்க கேட்பா சொல்லுங்க. என்ன ஒரு கருணை, இந்த கருணை நம்ம எப்படின்னு சொல்றதுங்க. சோ அப்பேற்பட்ட பாக்கியமான அந்த குருவை அப்படியே உள்ள வச்சு பூஜை, ஒரு ஒரு சிம்மாசனம் கொடுத்து குருவை உள்ள வச்சுட்டீங்கன்னா எதுவுமே நம்ம கேட்க வேண்டாம். குரு உள்ளவே இருக்கிறார், நம்ம கூடவே உயிர் கலப்பட இருக்கிறார். அவரை கொஞ்சம் உத்து கவனிச்சா போதும். தவத்துல மட்டும் இடர் பெறும்போது அவர் கை கொடுக்கறது இல்ல, வாழ்க்கையில வர ஒவ்வொரு இடர்களையும் நம்ம கை பிடிச்சா அவர் நம்ம கூடவே பிரயாணம் பண்றாரு. இந்த அறிவுக்கு எட்டல, இந்த மனசு கவனிக்கல, அவ்வளவுதான். கொஞ்சம் திரும்பி பார்த்தா அவர் நம்ம கூடவே வர்றது தெரியும், நம்ம கூடவே பிரயாணம் பண்றதும் தெரியும். ஒரு குரு ஒரு காட்டு வழியா ஒரு குரு ஒரு சீடன் காட்டை கடக்கிறதுக்கு சத்சங்கம் முடிஞ்சு கிளம்புறான். அப்ப குரு சொல்றாரு, இருட்டா இருக்கு, அமாவாசை இருட்டு, ரொம்ப ரொம்ப ஒரு அமாவாசை இருட்டு, இந்த இருட்டுல நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லும் போது, அப்ப என்ன பண்றாரு குரு, கொண்டு வந்து ஒரு அரிக்கிற விளக்க கையில கொடுத்து இதை எடுத்துட்டு போப்பா, நான் போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரமா இருக்கு, நீ கையில கொடுத்தப்பட்ட விளக்கோ சிறு விளக்கு, இந்த சிறு விளக்கின் ஒளி எனக்கு அவ்வளவு தூரம் அந்த காட்டை கடத்துறதுக்கு உதவியா இருக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அவர் சொல்லுவாரு, நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் இந்த நீ 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 ஒரு அடி எடுத்து வைக்கும் போது இந்த விளக்கின் ஒளியும் ஒரு அடி உன் கூடவே வரும், நீ 10 அடி வைக்கும் போது இந்த விளக்கின் ஒளியும் உன்னோட 10 அடி வருது, அப்ப காடு கடந்து போகிற வரைக்கும் இந்த விளக்கின் ஒளி உனக்கு வரும். இதுதாங்க குருவின் சக்தி. நம்மளோட இருக்கிற குருவின் சக்தி அதுதான். இந்த வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்வின் இறுதி வரைக்கும் நம்மளோட உயிர் கலந்து நிற்கக்கூடிய அற்புதமான அந்த சக்தியை வந்து அந்த கருணையின் வார்த்தையா சொல்ல முடியாது. உள்ள வச்சு பூஜிக்கலாம், பூஜிக்கலாம், பூஜிக்கலாம். நிறைய செய்யறாரு செய்யறாருன்னு சொல்றதை விட சொன்னா போதுங்க. மற்றவரை கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சக மனிதர்கிட்ட போய் புலம்புறோம் பாத்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் புலம்புறோம். ஃப்ரெண்டு கூட காது கொடுத்து கேட்கறேன் கூட, இவனுக்கு இது வேணும் தான், அன்னைக்கு இது பண்ணா இல்லைன்னு சொல்லி நம்மள மனசுக்குள்ள கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னா, நீங்க மனப்பூர்வமா 100% முழுமையா குருவை சரணடைஞ்சு சொல்லி பாருங்க, அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும். நம்ம கூடவே இருப்பார், வழி நடத்துவார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். சுக்குமமாக சூக்குமமாக. குரு குரு என்ற உருவத்தில் இல்லை, சூக்கும உடலில் இல்லை. சூக்கும உடலில் இருக்கும் போது அவங்களோட சக்தி கொஞ்சம் தான் இருக்கும். எப்போ அவங்களோட சூக்கும சக்தியை விட்டு அந்த உடலை தாண்டி வந்துச்சோ அது பிரபஞ்சமாக அவங்களோட சக்தியை விரிஞ்சு நிற்குது. ஏற்பட்ட அந்த சக்தியை நாம் பூசலார் போல மனதில் வைத்து பூஜித்து எப்பயுமே அவரோட இணைந்து ஒரு இணக்கமான வாழ்வு நடப்பதற்கு நம்மளோட ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விழிப்போடு இருந்து நான் வேதாத்திரியின் சீடன் என்ற ஒரு 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 கர்வத்தோடு நம்ம செயல்பாடு இருக்கட்டும். வாயால சொல்லக்கூடாது யாருக்கிட்டும், செயல்கள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கணும், சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இருக்கணும், ஒவ்வொரு சொல்லும் அப்படி இருக்கும். அப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்மை ஆட்கொண்ட அந்த குருவின் சக்தியை, குருவின் கருணையை மதித்து போற்றி நல்லதை செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே நல்ல விதமாக வாழ்வோம். அதற்கு இறைவர்களும் குருவர்களும் நம்மளை வாழ்வாங்க வழிநடத்தி அழைத்து செல்லட்டும் என்று கூறி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த சங்கத்தினருக்கும் இது நேரம் என்னை என்னுள் இருந்து என்னை வழிநடத்திய என் குருவிற்கும் நன்றி கூறி, கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவேஸ்வரர். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக கேலக்ஸி J6
அன்மியூட் கொடுத்துருக்கோங்க. உங்களுடைய பெயர், ஊர் சொல்லிட்டு அம்மாட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். என் பேர் தைலாம்பாள், வா- தென்காசியிலிருந்து பேசுறேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களோட எம்ஆர்சி இதுக்கு வந்திருந்தேன், ஞானாசிரியர் விருதுக்கு வந்திருந்தப்போ ஓ உங்களை நான் சூப்பர் சந்திச்சேன். சூப்பர். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம்மா. நல்லா குரு இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். இன்னைக்கு தவமய லீவுங்கிறதுனால கரெக்டா உங்களோட ஸ்பீச் என்னால கவனிக்க உள்ள வர முடிஞ்சது. சந்தோஷம். வாழ்க வளமுடன்மா. வீட்லயே மன்றம் நடத்திட்டு இருக்கேன். சிலவங்க சந்தோஷம். கேட்பாங்க, எப்படி அந்த குரு வருவாரு, எப்படி நான் உணர முடியும்னா, மகரிஷியே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம், உங்களுக்குள்ளேயே அது உணர்வு பூர்வம். நீங்க சொல்லும் போது அந்த குருவோட கருணை சொல்லும் போது எனக்கே தன்னால விக்கி விக்கி உட்காந்து சார்ல அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். அந்த ஒரு ஒண்ணுமே செய்யாத ஒரு அந்த குயவன் நீ எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. நம்ம என்னைக்குமே குரு டெய்லியுமே நம்ம கூட எவ்வளவு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரம் கிடைச்சாலே போறோம், நம்மளுக்கு எல்லா விதத்தையும் நம்மளுக்கு தைரியம் கிடைச்சிரும். ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு எல்லாரையும் கண்ணீர் வச்சிட்டீங்க. ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு குரு இருக்காரு. கலியுகத்துல குரு நம்மளுக்கு இருக்கிறாரு. கிடைச்ச குரு மேடம். கலியுகத்துல நம்மளுக்கு கிடைச்ச குரு. அது உங்களை போல ஒரு ஆசிரியர்கள் இன்னும் எங்களை இன்னும் நல்லா மேம்படுத்தி ஒரு ஒரு கிளாஸுக்கு அன்பர்கள் வரும்போது அவங்க 12 மணிக்கு தவம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. 12 மணிக்கு முடிஞ்சு தத்துவம் முடிஞ்சிருமா, நேத்தி ஒரு புதிய அன்பர் முடிஞ்சிருமா, நீங்க 12 மணிக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூ இசட்ஆர்சி முந்தானத்து நடந்தது திருநெல்வேலி மண்டலத்துல. அந்த கண்டினியூ அதை பத்தி சொல்லும் போது உட்காந்துட்டே இருக்காங்க. அம்மா 12 ஆயிடுச்சு, நீங்க போகணும் சொல்லிங்களே. இல்லங்க பரவாயில்ல, 12:30 உட்கார்ந்துருக்கேன். அப்ப அந்த குரு எப்படி போய் கேட்ச் பண்றாரு பாருங்க. அவங்க அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்ப குரு எப்படி போய் குரு தானாக வருவார்னு அவர் சொல்லுவார்ல, அந்த வார்த்தை நீங்க இன்னைக்கு சொல்லும் போது அதான் உணர்வுமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா அருமையை உங்களை திருப்பி சந்திச்சு இதுல பங்கேற்றுக்கிட்டதுக்கு, எனக்கு குரு அந்த அருள் கொடுத்ததுக்கு மிக மிக குருவுக்கு நான் என்னுடைய காணிக்கையை செலுத்துகிறேன். வாழ்க வளமுடமா. இன்னும் நிறைய உங்களுடைய ஸ்பீச் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆலியாருக்கு வரும்போது உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக பாப்பு அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசுங்கம்மா. சசிமா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்புமா. ரொம்ப வந்த உடனே கேட்டீங்க பாரு, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, அது எவ்வளவு அருமையா இருந்தது. மகிழ்ச்சி கேட்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, எவ்வளவு ஒரு பாசமா கேட்டீங்க பாருங்க. ரொம்ப அருமையா இருந்தது. சசி அம்மாவே அவங்களும் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டாங்க, அப்படியே அற்புதமா நீங்க பேசுனதெல்லாம் தொகுத்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமமா. குரு அப்படியே பற்றாதவங்க கூட பற்றிக்கணும், அவ்வளவு சூப்பர்மா சொன்னீங்க. சொன்ன மாதிரி ஒரு தேடல் இருந்தா கட்டாயம் கிடைக்குங்கிறது எவ்வளவு உண்மையுமே எல்லாம் நம்ம அனுபவிச்ச உண்மைதாம்மா. சின்ன வயசுல பக்தி மார்க்கத்தில் அதிகம் இருக்கிறவங்க தான் இது நம்ம வர முடியுது. நல்ல பக்தியில அப்பவே நமக்கு ஒரு தேடல். இந்த பாலெல்லாம் ஊத்தும் போது, தேங்காய் பழம் நிறைய பண்ணும்போது எவ்வளவு குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. இப்படி ரொம்ப பக்திமானெல்லாம் கூட வேலைக்கு போகும்போது அப்படி மார்கழி மாசமெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு எப்படி கோயிலுக்கு போவோம். வயசான காலத்துல அந்த அந்த தேடல் தான் எனக்கு வயசான காலத்துல கிடைச்சிருக்கிட்ட நான் அப்புறம் கிடைச்சிருமா. அப்படி பிடிச்சுக்கிட்டோமா. எவ்வளவு அருமை நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, ரொம்ப அருமை. தேடல் இருந்துட்டே இருந்ததுனாலதான் அந்த இப்படி பாடுவோம். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது, இப்போ நமக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அததான் நீங்க அற்புதமா அவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் சொன்னீங்க பாருங்க, மறந்து போச்சு எனக்கு. அற்புதமா சொன்னீங்க, திருப்பி திருப்பி கேட்கணுமா. இவ்வளவு அருமையா இருந்ததுமா. கதை சொன்னீங்க பாருங்க. கதை ரொம்ப புத்தர் கதையும் கடைசியில் சொன்ன கதையும் ரொம்ப அருமையா இருந்ததுமா. வாழ்த்துக்கள்மா. நம்ம உட்கார்ந்து இருந்துட்டு நீங்க சொன்னீங்க எவ்வளவு நம்ம குடுப்பனை இருந்தா நமக்கு இப்படி எல்லாம் கிடைக்கணும் பாருங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே ட்ரெஸ் மாத்த வேண்டாம், நம்ம அவங்கள வேணா குளிக்கலாம், எவ்வளவு கொடுப்போம். இந்த கொரோனாக்கு தான் அவ்வளவு நன்றி சொல்லுவோம். நல்லா அடிக்கடி நான் கண்டதான் டிவி பார்த்துட்டு போனை பார்த்துட்டு கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்காம எத்தனை ஜூமு பாருங்க. இந்த அறிவியல் அரங்கன்னு வந்து பாருங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவு அற்புதமா. சசிகலாமெல்லாம் டெய்லி வந்துருவாங்க. அவங்க எல்லாம் நினைச்சு நாம வயசான காலத்துல வர்றது பெரிய விஷயம் இல்ல. இப்ப அவங்களாம் சின்ன பிள்ளைங்கள குடும்பத்தையும் பார்த்துட்டு டெய்லி வந்துருவாங்க. அற்புதமா சாயந்தரம் தவம் நடத்துவாங்க. தினம் 4 தவம் அதுலயே வருது. மன்றத்துக்கு போகாம அப்படி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புமா. ரொம்ப நன்றிமா, சந்தோஷமா. நீங்க நிறைய பேசணுமா, அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லா குருவோட ஆசீர்வாதம், உங்களோட ஆசீர்வாதம். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா பாப்பு அம்மா. வாழ்க வளமுடன்.
அடுத்ததாக சுபாஷ் அவர்கள் அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே குரு அப்படியே கண்ணை மூடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க எங்களுக்கு. அப்படியே நன்றி. உணர்வு பூர்வமான ஒரு ஸ்பீச் அம்மா. ரொம்ப நன்றி. அதாவது அது சில நேரங்கள்ல நம்ம என்றைக்கு நிறைஞ்சிட்டே இருக்கணும், ஒரு ஒரு நிமிடமும் அவருடைய இதை நினைவு வரணுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பீச்சை கேட்கும் போதுதான் தூண்டி விடப்படுதுமா. இருக்கு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி நமக்கு இருக்கிற தோட்டத்தோட கலந்துருக்காரு. பட் இந்த மாதிரி உங்களை மாதிரி பேராசிரியர்கள் பேசும்போது அப்படியே எங்கேயோ போயிடுறோம் அம்மா நாங்க. ஒரு ஒரு நிமிஷம். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. இப்ப பேசிட்டு இப்ப என் கூட பேசிட்டு இருக்காங்களா, இவங்க என் கூட காலேஜ் மேட், ஒன்னா காலேஜ் படிச்சவங்க நாங்க. அவங்க நான் நினைச்சே பார்க்கல. இத்தனை வருஷம் கழிச்சு இறைவன் நம்மளை எல்லாம் அதுவும் தவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும், அதுவும் காலேஜ்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும்ங்கிறது நினைச்சே பார்க்கல. ஒரு அற்புதமான தேடலோட உள்ள என்னோட ஃப்ரெண்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட. சுபா தானே பேசுறது? திருநெல்வேலி சுபா தானே? ஆமாங்க மேடம், நன்றி சுபா, ரொம்ப நன்றி இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஆனா நாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ படிக்கிறப்பையும் அவங்க ரொம்ப ரொம்ப டாப் லெவல்ல படிப்பாங்க. அது இதுக்குள்ள ரொம்ப உயர்ந்து நிலைக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான் குரு பிடிச்சது. அவங்க ரொம்ப நன்றி. ஜென்ம கணக்கு இறைவன் கணக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிமா, நன்றி சசிகம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து மேன்பிறாக கலைவாணி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாம் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க கலைவாணி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் கலைவாணி அம்மா. ஆமா, ரொம்ப அருமையா இருந்ததுமா. இன்னைக்கு தலைப்பு குருவின் கருணை. ரொம்ப எப்படி சொல்றதுமா, குரு போட்டோல அடிக்கடி ஏதாவது ஒரு சங்கடம் வந்தா போட்டோ தான்மா அடிக்கடி பார்த்து பார்த்து கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொல்ற அந்த கருத்தை பார்த்தா உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கணும் போலயாட்டங்குது. நான் இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டேன் நாட்டுக்குதுமா. ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க போட்டோல கிரகிக்கும் போதே அது உங்களோட கருமயத்துல போய் கலக்கதான் செஞ்சிருக்குது. போட்டோ நான் பார்க்கும்போது தப்பே இல்லை. தப்பு எதுவுமே நம்ம செஞ்ச எதுவுமே தப்பு இல்லைங்க. செஞ்ச ஒவ்வொன்றும் நம்மளை நோக்கி நகர்த்திட்டே வந்திருக்குது. நீங்க போட்டோல பார்த்து ரசிச்சு ரசிச்சு, நானும் அப்படித்தான் போட்டோவை பார்த்து பேசியிருக்கேன், போட்டோ பார்த்து அழுதுருக்கேன், குருவோட போட்டோ பார்த்து நிறைய செஞ்சிருக்கேன். அது அப்படியே உள்ள இறங்கிரும், கருமயத்துல காந்தத்துல கலந்து உள்ள போய் சேர்ந்து உட்கார்ந்து ஜம்முன்னு. அவ்வளவுதான். கண்டிப்பா. நான் எவ்வளவு விஷயத்த நேர போட்டோவை பார்த்து அவரு கண்களை பார்த்து கேட்கும் போது எனக்கு அப்படியே அடுத்த செகண்ட் இந்த கண்ணு தண்ணி போயிட்டு எனக்குள்ள ஒரு சிரிப்பு வருமா. அது எப்படின்னு தெரியல, அது குரு கிட்டதான் கிடைக்கும் போல ஏட்டங்குது. அப்படி இருக்குமா. ரொம்ப அருமையா இருந்ததுமா. இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச் நான் கேட்கணும்னு இருக்குமா. அவ்வளவு இதுலயும் மகன் லீவ் போட்டா அந்த இதுலயும் என்ன கேட்கணும்னு இருக்கு. ரொம்ப நம்மள எல்லாம் இணைச்சிருக்கிறாரு. நம்மள எல்லாம் இணைச்சு வச்சதே குரு தானே இல்லையா? கண்டிப்பா. அவன் மொபைல் விளையாடிட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுன்னு வாங்குறதே பெரிய விஷயம். வாங்கி இதை கேட்கணும்னு இருக்குமா இன்னைக்கு எனக்கு. ரொம்ப அருமமா. அம்மா எனக்கு ஒரு கொஸ்டின்மா. 3 உணர்வுகள் சொன்னீங்களேம்மா, அந்த உணர்வுகள் இன்னொரு வாட்டி எனக்கு சொன்னா போதுமா? 3மே மறைப்பொருட்கள். 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 இப்ப இந்த உடல் இருக்குது, இந்த உடலுக்குள்ள இது பருவுடல், இதுக்குள்ள சூக்கும உடல், உயிர் துகள்களின் உடல் ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள காந்த உடல் இருக்கு. 3 உடல்கள் இருக்கு. பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடின்னு சொல்லுவாங்க. 3 உடல். இந்த 3 உடல்ல இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. இந்த உடல் இயங்கணும்னா உள்ளுக்குள்ள உள்ள உயிர் ஓடாட்டி உடல் இயங்காது. உயிர் இல்லைன்னா அந்த உடலுக்கு மரியாதை இல்லையே, இல்லையா? அது உயிர் கண்ணுக்கு தெரியாது. அப்ப உயிர் இயங்குறதாலதான் நம்ம கிட்ட மனசுன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், நான் உங்களை கண்ணுல என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்க முடியல, ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. குருவோட சிறுதைகள் நம்ம எல்லாம் இப்ப ஒருங்கிணைஞ்சு பேசிட்டு இருக்கோங்கிறது எனக்கு சந்தோஷம். நான் உங்களை பார்க்கலன்னா கூட எனக்கு சந்தோஷமா இருக்குது. இது எப்படி அப்படின்னா, இது காந்தம். இந்த காந்தம் இது எல்லாம் மறைமுகமா உள்ள மறைப்பொருட்களான இன்னொன்னு ஆழமா இருக்கு. தெய்வமும் மறைப்பொருள் தானே. தெய்வம் மறைப்பொருள். இந்த மூணு மறைப்பொருட்களை பத்தி உணர்வை சொல்றதுதான்
ஆன்மீகம், ஆன்மீக அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னு சொல்லக்கூடியது. இதைத்தான் சாமிஜி நம்மளுக்கு போதிக்கிறாங்க. காந்த உணர்வு, காந்தத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. காந்த உணர்வு, உயிர் உணர்வு, இங்க நம்ம கவனிக்கிறோம் இல்லையா, உயிர் உணர்வு, குண்டலினி சக்தியை கவனிக்கிறோம் இல்லையா, இந்த உணர்வு ஆல்ரெடி வாங்கிட்டோம். இன்னும் ஆழமா காந்த உணர்வுங்கிறது நமக்கு ஐய உணர்வாகவும் இருக்கு, மெய் உணர்வாகவும் இருக்குது. இன்னும் ஆழமா ஆழமா போகும்போதுதான் ஐயப்படாத அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்க அந்த இறைவன் வேற எங்கேயுமே இல்ல, நம்மளுக்குள்ளதான் இருக்கான். அந்த ஆத்மாவா நம்மளுக்குள்ள இருக்கிறான். அதை நம்மள உணர விடாம நம்மளை தடுக்கிறது எதுன்னா 3 மலங்கள், மலங்கள் தான் தடுத்துட்டு இருக்கு. சோ அந்த 3 மலங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகர்த்திட்டோம்னா நம்மளோட பயணம் போய் அதுல முற்றுப்புள்ளி ஆகும் போது உள்ளுக்குள்ள அந்த அகத்துல உள்ள ஆன்ம உணர்வு, ஆத்மா ஆன்மான்னு சொல்றோம்ல, அந்த உணர்வு கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்காகத்தான் அந்த ஓட்டமே. இந்த ஒவ்வொரு மனிதர்களும் அதை நோக்கிதான் ஓடிட்டு இருப்பான். மெய் ஞானம் பெறணும், ஆத்ம ஞானம் பெறணும்னு சொல்லி. இது எல்லாமே உணர்வு தான். கண்டிப்பா இந்த 5 இந்திரியங்கள் எதுவுமே அதுக்கு இதை கொண்டு அடைய முடியாது. உதவி வேணா செய்யலாம், உதவி செய்யலாம், பேச்ச கேட்கலாம், காது வழியா கண் வழியா பார்க்கலாம். இது எல்லாமே இதோட நின்றும். உள்ள போய் உணர்றது அப்படிங்கிறது, நம்ம ஒரு சுவை இருக்கு, ஒரு லட்டு இருக்குது, வித்தியாசமா இருக்கு இந்த லட்டு அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டே எடுத்துக்கோங்க. என் வாயில போட்டு நான் சுவைச்சிட்டு சொல்றேன், இது மாதிரி இருந்துச்சுன்னு நான் என்ன பண்ணலாம், ஓமானம் காமிக்க முடியலாம். இது லட்டும் இல்ல, பாதுஷாவும் இல்ல, ஜாங்கிரியும் இல்ல, மிக்ஸ் பண்ண மாதிரி உணர்வுன்னு நான் என்னோட டேஸ்ட்டை, நான் உணர்ந்த இந்த நாக்கில் உள்ள டேஸ்ட்டை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமே தவிர எக்ஸாக்டா நீங்க உணர முடியாது கேட்கிற யாருமே. அந்த உணர்வுங்கிறது அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு உரித்தானது. சோ அந்த உணர்வு, அந்த உரித்தானது, அந்த உணர்வுல தான் நம்ம உணர முடியும். ஒவ்வொன்று உயிர் அப்படிங்கிறத என்ன வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்க போய் உங்க உயிரை, உங்க மனசை போக்கஸ் பண்ணாதான் உயிர் உணர்வு பெற முடியும். உயிருக்குள்ள உணர்ந்ததான் உள்ளுக்குள்ள அப்படியே உயிர் உணர்வை உத்து 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 பார்த்து கவனிக்கும் போதுதான் உயிர் உணர்வுக்குள்ள உள்ள ஆத்மத்தை உணர முடியும், இந்த காந்த உணர்வை பெற முடியும். எல்லாமே மறைப்பொருட்களான உணர்வு. இது எல்லாமே சாமிஜி படிப்படியா தவத்தின் மூலமா நம்மளை கொண்டு அழைச்சிட்டு போறாங்க, அதை நோக்கிதான் அழைச்சிட்டு போறாங்க. சோ அதை நம்ம கொஞ்சம் உணர்வா கவனிச்சோம்னா கண்டிப்பா வார்த்தையற்ற விஷயங்கள் உணர்வு கண்டிப்பா எல்லாருக்குமே கிட்டும். முயற்சி எடுக்கணும், கண்டிப்பா முயற்சி, சுய ஆராய்ச்சி, சுய முயற்சிங்கிறது இந்த ஆன்மீக பாதையில நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. சுய ஆராய்ச்சி, சுய முயற்சி. கேட்டுட்டு போனீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. கேட்கிற ஒவ்வொரு கருத்துகளையும் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வியோட சுய ஆராய்ச்சியோட இருக்கும்போது நீங்க உங்களோட முயற்சியை நீங்க பண்ணும்போது மட்டும்தான் தெளிவு நோக்கி நகர முடியும். தெளிவு நகரும் போதுதான் உள்ள ஒரு உணர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த உணர்வு அலாதியானது, அபூர்வமானது, அற்புதமானது. அதுக்காகத்தான் அந்த எல்லா மனிதர்களும் மனித பிறப்பின் நோக்கமே அதை நோக்கித்தான். உணர்வு நோக்கி நம்மள குருகுலம் அழைச்சிட்டு போறாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்ததுமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப 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 சந்தோஷமான செய்திங்கம்மா. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிங்கம்மா. உங்களை மாதிரியே என்னையும் அந்த உணர்வு பூர்வமா மாத்திருச்சுங்கம்மா. நான் ரொம்ப எனக்கு எப்படி சொல்றேன்னே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேங்கம்மா. உங்களோட அந்த கண்ணீர் மல்க பேசின அது எனக்கு சாமிஜியும் அந்த எப்பவுமே எனக்கு நானும் சாமியும் இந்த வேதம் அந்த முலோகாம்பாள் அம்மையாரும் இருந்துட்டேதான் இருப்பாரு எனக்கு நெஞ்சுக்குள்ள. எப்பவுமே அவங்களோட பேசிட்டே தான் இருப்பேன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுல இருக்கும்போது கோயிலுக்குலாம் போக மாட்டேங்கம்மா. படிக்கும் போதே கோயிலுக்கு போக மாட்டேன். அப்பவே என்ன சொல்லுவேன், எல்லா கோயிலுக்கு போகணும் இல்ல, இது நம்ம இது நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாங்க, இது அவன் செயல் இது, அதைத்தான் நான் நம்புவேன். உங்களை இந்த கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கம்மா. ஆமா, என்ன பேசணும் தெரியலீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. சந்தோஷம். உங்களோட சந்தோஷமே எனக்கு தொத்திடுச்சு. ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட கேள்விகள் நம்மளை துரத்தும். உள்ளுக்குள்ள சில கேள்விகள் நம்மளை துரத்திட்டே இருக்கும். அந்த கேள்விக்கு விடை குரு மூலமா. அப்புறம் உங்க உணர்வு பூரா எனக்கு வந்துருச்சுமா. இல்ல, வருவாங்க. எல்லாருக்குள்ளயும் குரு இருக்கிறாரு. குரு உணர்வு இல்லையா, எல்லாருக்குள்ளயும் ஒரு உயிர் கலந்துருக்கிறாரு.
அதனால இதுல கேட்ட அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த குரு உணர்வு இருக்குது. அது எல்லாருக்குள்ளயும் டச் பண்ணியிருக்கும். அது 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 இயல்பு, அது இயல்பு. அது ரொம்ப சந்தோஷங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா பொள்ளாச்சியில எங்கெங்கம்மா மன்றம் கேக்குறான்னு எங்க அண்ணன் வீடு இருக்கு, வர சொல்லான்னு. ஓகே, அந்த முனிசிபல் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா அங்க பாலக்காடு ரோட்ல இருக்கும் முனிசிபல் ஆபீஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்குது மன்றம். சரி சரிங்கம்மா. எனக்கு தேர்மூட்டி கிட்ட வீடு இருக்குங்க, அண்ணா வீடு. எங்க அண்ணன் பக்கம் தான், அங்க இருந்து பக்கம் தான். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. சரிங்க சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க கண்ணம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக செவில் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. சசிகலா அம்மா ரொம்ப அந்த தொகுத்து 10 நிமிஷத்துல கொடுத்தீங்க அம்மா. வாழ்க வளமுடன். இந்த குருவின் மேன்மை நாங்களே அழுதுட்டோம். அந்த அளவுக்கு மெய் சீர்க்க வச்சுது அந்த குருவினுடைய மேன்மை. அவர் குரு எவ்வளவு ஒரு டாக்டர் கூட ஆகாத இந்த உலக மக்களுக்கு நம்ம எவ்வளவு தூரம் எந்த மட்டத்துல இருந்தோமோ அந்த குரு நம்மக்குள்ள வந்து எவ்வளவு தூரம் உயர்வை கொடுத்துருக்காரு. சொன்னீங்க, சுயமா சிந்திக்கக்குள்ளதான் அந்த மகிழ்ச்சின்றது நம்ம என்ன செஞ்சோன்ட்டு அதை புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி கடைசியில அந்த கிளைமேக்ஸ் சொன்னதும் ரொம்ப சூப்பரா, ரொம்ப அது ஒத்ததான் மனசுல பதிகிற மாரி இருந்ததுமா. அந்த குரு நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அது நடக்கணும்னு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா அந்த குரு நம்மளுக்கு முன் வந்து எடுத்துட்டு வருமா? குரு நினைக்கிறது நடக்கிறதுன்னு சொல்றதுமா. நம்ம நினைக்கிறது நடக்கிறதுன்னு, நம்ம நினைக்கிறது சரியா நினைக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட சிந்தனையை பொறுத்து தானே. நான் நினைக்கிறது சரிதான் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது. அத சாமிஜி கூட சொல்லுவாங்க, இறைவன்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கும் போது இறைவா இதை கொடு அப்படின்னு வேண்டுதல் வைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட அளவு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுதான் அந்த கோரிக்கை கூட இருக்கும். இறைவன்கிட்ட விட்டுருங்க. இறைவா உனக்கு எல்லாம் தெரியும், நீதான் என் வாழ்க்கையை கொடுத்து என்னை வாழ வச்சு அனுப்பியிருக்க, உனக்கு எல்லாம் தெரியும். சோ உன்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிற சக்தியை கொடு, அதை ஏத்துக்கிற பக்குவத்தை கொடு. அது இறைவன் தான் இன்னைக்கு நாள் அடுத்த நாள் நம்ம வாழ போற வாழ்க்கை நம்ம கையில இல்ல. நாளைக்கு நம்ம வாழ்றோம் அப்படின்னா அது இறைவனோட கருணை இல்லாம நாளைக்கு வாழ்நாள் கிடையாது. அப்படின்னா நாளைக்கு வாழ வைக்கிறதே இறைவனோட கருணை தான். அப்படிங்கும் போது இப்போ ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிறான். அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கேட்டு பெறுவது அல்ல, கேட்டு பெறுவதில்லை. ஆல்ரெடி சாமிஜோட கான்செப்ட் படி செயல் விளைவு தான் எல்லாமே. ஏற்கனவே செஞ்சோமோ அதுக்கு உண்டான விளைவு தான் நம்மளுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது நல்லதோ தீயதோ. சோ அதோட படிதான் அப்ப நான் இனி செய்யக்கூடியது நல்லதாக இருக்கட்டும். அப்ப நான் நல்லது செஞ்சேன்னா விளையக்கூடிய விளைவு நல்லதா தான் இருக்கும். ரொம்ப அழகா சாமி சொல்லுவாங்க, நீ கேட்டு இறைவனுக்கு கொடுக்கறது இல்ல, இறைவன் ஆல்ரெடி வச்சிருப்பான், அவனோட கணக்குல உள்ளதுதான் கொடுத்துட்டு இருக்கான். அது துன்பம் சொல்றதை விட சில நேரங்கள தீய பதிவுகள், தீய விளைவுகள் வரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனுபவிச்சுதான் தீர்க்கும். ஆட்டேன்னு முரண்டுபட்டோம்னா இடிபாடுதான், வலிதான், வேதனை தான், கவலை தான். அதை விட்டுட்டு இது ஏதோ எந்த ஜென்மத்துல உள்ள பாவ கணக்கோ அனுபவிக்கணும், தீர்த்து முடிச்சிடலாம். அப்படிங்கும்போது தெளிவு வரும் இல்லையா, தெளிவு வரும். இறைவன் நம்ம கேட்க வேணாம், இறைவன் எல்லாமே மாநிதியாம் இறைவனை மனத்தடியில் தேர்வோம் சாமி சொல்வாங்க. மாநிதியாம் இறைவன், மாநிதி இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். நான் முதல்ல சொன்ன அந்த உதாரணம் அதுதாங்க. நான் சின்ன வயசுல எனக்கு என்ன புரிதல் இருந்துச்சுன்னா, கடவுள்கிட்ட போய் ஏதோ கேட்கணும்னா தவம் இருந்து கடவுள்கிட்ட வரம் வாங்கி கேட்கணும் அப்படின்னு. உண்மையிலேயே நம்ம தவம் செஞ்சோம்னா இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு வரமே இல்லைங்கிறது தான் உண்மை. என்ன கேட்கறது? அதான் சாமிஜி அழகா சங்கல்பத்தை கோத்து கொடுத்துட்டாங்க. அந்த கோத்து கொடுத்த சங்கல்பத்திலே அத்தனையும் அடக்கமாயிருது. சோ நல்லது கெட்டது எல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் கொடுப்பான். அவன் என்ன கொடுக்குறானோ அதை ஏத்துப்பான். சரிங்களா? ஐயா வாழ்க. அம்மா உங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. வாய்ஸ் பிரேக் ஆச்சு. ஐயா கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நின்னுக்கிறீங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இப்ப சொல்லுங்க ஐயா.
விளக்கம் சொன்னீங்க. இந்த வாழ்க்கை உலகத்துல அவர் எவ்வளவு சிரமம் பட்டிருக்காரு, அதை நம்ம 1% கூட படல. இருந்தாலும் நம்மளுக்கு குருவை பிடிச்சுக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு தூரம் ஒழுக்கமா இருக்கணும்னு அதை பார்க்கல. அம்மா சொன்ன மனவளக்கலை முன்பும் பின்பும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த ஆனந்த கண்ணீரே வடி வைக்க வச்சிருக்கு. நீங்க அந்த உங்களுடைய அந்த பேச்சு ரொம்ப நல்லா, மிக்க மகிழ்ச்சிமா. அந்த குருவினுடைய அருளால எல்லாம் நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து நீங்க பேசலாங்கம்மா. சுக்கலாமா, வாழ்க வளமுடன். சுபாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா இருக்கேம்மா. குரு வழியிலே நல்லா இருப்பாங்க. உங்களுடைய இன்னைக்கு நீங்க குரு வணக்கம் பாடின பாடல தயவு செய்து சசிகலாமா எங்களுக்கு ஹாட்பாக்ல போடுங்க. அது வித்தியாசமான பாட்டலா இருந்துச்சு இன்னைக்கு நீங்க பாடினது. ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க குருவை பத்தி சொல்லல, எல்லாருமே சொன்னாங்க. உண்மையிலேயே அது இன்னைக்கு என்னமோ குருவோட நீங்க சுத்த வெளியே கூட்டி போயிட்டு கொண்டாடாம அங்கேயே இருக்கிறது மாதிரி உள்ளுணர்வா உணர்றோம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஆனாமா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, உங்களுக்கு 20 வயசுல தீட்சை எடுத்துட்டீங்க. நான் வரையில 60 வயசு ஆச்சு. இப்ப நீங்க 20 வருஷம் செஞ்சது கொஞ்சமா இருக்கும், நான் 60 வருஷம் கடந்து வந்தது ரொம்ப பெருசா இருக்கும் எனக்கு அது. ஆனா அதே சமயத்துல 60 வயசுலயாவது வந்தமேங்கிற மன திருப்தியும் ஒரு சந்தோஷமும் என்கிட்ட இருக்கு. இப்ப குரு வழி நடத்துவார் அத்தனைக்கும் அப்படின்னு நம்ம நிம்மதியா இருந்தா கூட, நம்மளை அவரை பிடிச்சிட்டே போயில கூட சில சமயம் நம்ம தடுமாற்றமோ வராம இல்லை. இப்ப அது அதுக்கு நம்ம காரணமா இருக்கலாம், பிறர் மன தூண்டுதலா கூட இருக்கலாம், இல்ல சுற்றம் சமுதாயம் எதுனாலும் காரணமா இருக்கு. இப்ப நீங்க போனதை விட சத்திய சோதனையில பேசுனது கூட நான் அப்படியே மனசுல ஒரு என்ட்ரி பண்ணி பார்த்தேன், இதோட கம்பேர் பண்ணி. அப்படிங்கலமா அந்த சுய ஆராய்ச்சி அந்த சமயம் நம்ம எப்படிமா செய்யலாம்? இப்ப நம்ம தடமாறுறோமா, இது யாரு காரணம், இதை பத்தியே சிந்திக்காம இது வந்ததெல்லாம் எப்படி ஏத்துட்டு போறது மாதிரி ஒரு சுய ஆராய்ச்சியா அப்படி சொன்னீங்க பாருங்க, அழகா. அந்த மாதிரி சுய ஆராய்ச்சியில எப்படிமா போகலாம்? சுய ஆராய்ச்சி அப்படிங்கும் போதுமா, நம்மளுக்கு இந்த மனசு இருக்குல்ல, இந்த மனசை கொண்டுதான் அந்த வாழ்க்கையை நம்ம அணுகிறோம். மனசு தெளிவா இருக்கான்னு கேட்டா மனசு நம்மளுக்கு தெளிவடைய மாட்டேங்குதுங்க. இது ஏன்னா இது பல ஜென்மங்கள்லாம் பல பதிவுகளோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மனசு. சோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை பாக்குற பார்வை நார்மல் பர்சன் தான் நம்ம பார்ப்போம். சோ அந்த விஷயத்துல யாராவது நம்மள காயப்படுத்துறாங்க, இல்ல ஏதோ ஒரு சம்பவம் நம்ம நோக்கி நடக்கும் போது நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள போயிடுறோம், மனசு தள்ளி நின்று பாக்குறது இல்லை. அப்ப சாமிஜியோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை உண்டு சாமிஜியோட. என்ன அப்படின்னா, அடிக்கடி எனக்கு நானே சொல்லக்கூடிய ஒரு சாமிஜியோட வார்த்தை ஒண்ணு, யாரு எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி என்னை காயப்படுத்தினாலும் அந்த நேரம் எனக்கும் கொஞ்சம் ஒரு அதிர்வு இருக்கும், ஒரு இது இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குருவோட நம்ம உள்ள போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது சும்மா இருக்காது, உடனே எந்திரிச்சு அந்த பாட்டை ஞாபகப்படுத்தி கொடுக்கும். என்ன பாட்டுன்னு பாரு. பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு நாம் கண்ட தெளிவு இது வாழ்த்தி வாழ்வோம். சாமிஜி சொன்ன அற்புதமான பாட்டு இது. தன் குற்றம் குறைன்னு ஆரம்பிக்கும். இந்த 2 லைன் மட்டும் நான் வச்சுப்பேங்க. ஏன்னா எல்லாருமே தவறு செய்யறாங்க. இந்த உலகத்துல தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. சில சூழலுக்குள்ள நம்ம நேர்மையா இருந்தா கூட நம்மள வேற மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே நடக்கதான் செய்யுது. வினை இல்லைன்னா எந்த துன்பமும் நம்மளுக்கு கிடையாது. ஏற்பின்றி தீயண்டா அப்படிம்பாங்க. நான் ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு போறேன், இந்த பேப்பரா இருந்தா என்னால எரிக்க முடியும். அதே ஒரு கிளாஸோ ஒரு இரும்பை என்னால எரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால முடியாது. ஏன் அப்படின்னா அது ஏற்கிற சக்தி அதுக்கு இல்லை. அப்ப ஏற்பின்றி தீ அண்டா அப்படின்னா அதே மாதிரிதான் வினை இருப்பு இல்லாம எந்த ஒரு துன்பமும் வரா. இது சாமி சொல்லிருக்காங்க வேற ஒரு பாடல்ல. அப்ப நம்மளுக்கு வினை இருக்குது, அதுதான் இந்த ஒரு ஆன்மா நம்மளை நோக்கி வருது. அது என்ன விதமான கஷ்டமோ பிரச்சனையோ இழுத்து கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மொமெண்ட் நம்மளால ஏத்துக்க முடிகிற மனோசக்தி நம்மள்ட்ட இல்லை, மன புரிதலும் நம்மள்ட்ட இல்லை. கொஞ்சம் நம்மளும் அதிர்வுக்கு உள்ளாகும் தான். கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சுப்போம் உள்ள ஒரு கான்சியஸ்னஸ், விழிப்பு நிலை உந்தும். சரி, இது இந்த என்னோட கர்மா ஒண்ணு கழியுது. ஞானிகள் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, லெட் அலோவ் த கர்மா டு பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் அலோவ் த கர்மா டு பிளே. உன்னோட கர்மா கழியறதுக்கு வருது உன்னை நோக்கி, ஏதோ ஒரு ரூபத்துல, எந்த மனிதர் மூலியமா எந்த சொல் மூலியமா
எந்த செயல் மூலியமா, நடத்த மூலியமா, ஏதோ ஒரு மூலியமா வருது. அதை அலோவ் பண்ணு, அது தடுக்காத. நான் மனசு தடுக்குது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா தண்டுற கழிவை கழியணும்னா அதை அலோவ் பண்ணாதான் நம்மகிட்ட பதிவு கழியும். அந்த புரிதல் அந்த மொமெண்ட் இருக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும்போது சரி, இது என்னோட கர்மா கல்வி, நான் ஏத்துக்கிறேன். நான் மறுத்தேன்னா நான் அடுத்த வினையை சுமக்கிறேன்னு அர்த்தம். அதனால வேண்டாம் அப்படிங்கிறது இந்த குருவோட பாடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. எனக்கு என்னோட கருத்துப்படி, என்னோட கருத்துன்னு சொல்றது என்னன்னா, என்னோட பார்வைப்படி நான் சாமிஜியோட புக்ஸ் படிச்சதை விட சாமிஜியோட கவிதைகளை ரொம்ப ரசிச்சு படிப்பேன். ஏன்னா கவிதைகள்ல நிறைய உதாரணங்கள் வித்தியாசமா இருக்கும். அது எனக்குள்ள ஒரு ஊடுருவி போகும்போது ஏதோ ஒரு விஷயம் வரும்போது டக்குன்னு உள்ளேந்து வந்து ஒரு அலாரம் பண்ணி டொயின் அடிக்கும். இதான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நான் முழிச்சுப்பேன். இல்லைன்னா நம்ம அந்த சூழ்நிலை கைதியா ஆட்பட்டு பந்தாடப்பட்டு இருக்கும். அது சில நாள் வந்து இந்த பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்து இருக்குமா, 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், அதிகபட்சம் 3 நாள் அதோட வீரியம் குறைஞ்சிட்டே வரும். சில நேரங்கள கொஞ்சம் 10 நிமிஷத்தே கடந்துருவோம். அது அந்த பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்து. கண்டிப்பா குருதான். அதுதான் சாமிஜி திருவள்ளுவர்ல சொன்ன பாட்டு ஒண்ணு சாமிஜியே விளக்கம் அழகா கொடுத்திருப்பாங்க. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாடும் இடும்பை இல அப்படின்னு. இந்த சாமிஜி திருக்குறள் விளக்கத்துல கொடுத்த பாட்டு. அந்த வேண்டுதல் வேண்டாம எனக்கு இன்னது வேணும் இன்னது வேண்டாம்னு மறுக்கக்கூடிய மனிதர்கள் தான் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது, விருப்பு வெறுப்பும் நிலைமையில இருக்கும். பட் ஞானிகள் மகான்களுக்கு வந்து எதுவுமே இது வேணும் இது வேணாம்னு எதையும் மறுக்க மாட்டாங்க, எதையும் விருப்பமா சொல்லவும் மாட்டாங்க. அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களையும் தாழ் படிந்து, தாழ்னா பாதம் படிந்து அர்த்தம் இல்லமா, சாமி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தாழ் பாதம் அல்ல, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நெறியில், வேதாத்திரியத்தில் அவர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களில், அறவாழ்வில், அந்த வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை தத்துவங்கள் படி நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகும்போது யாண்டும் இடுமை இல்லை, எப்பயுமே உனக்கு துன்பம் இல்லை. இதுதாம்மா வாழ்க்கை. முயற்சி பண்ணா அப்படியே வந்துருவாரு. ரொம்ப சிறப்புமா, நன்றிமா. சசிகலாமா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சத்யா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் எம்எஸ்சி யோகா படிச்சேம்மா. நான் ஐடில ஒர்க் பண்ணேன். குவிட் பண்ணிட்டு குவிட் பண்ணிட்டு எம்எஸ்சி யோகா இப்பதான் முடிச்சேன். முடிச்சதே எனக்கு ஒரு பெரிய, இந்த பாதையில வந்ததே நான் ரொம்ப பிளஸ்டா பாக்குறேன். 100%மா. நீங்க சொல்ற போது எனக்கு அந்த விஷயத்த கேட்குது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐடில படிச்சுட்டு எம்எஸ்சி யோகா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கீங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். அது எல்லாமே நான் குருவுக்கு தான் சமர்ப்பிக்கிறேம்மா. நீங்க சொன்ன மாதிரிதான், குரு வந்து நாம தேர்ந்தெடுக்கிறது இல்ல, குரு வந்து என்னைய கைப்பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது நம்புறேன். அது நீங்க இப்ப கன்ஃபார்மும் பண்ணீங்க நீங்க பேசும்போது. இதுல என்னன்னா, எனக்கு ஒவ்வொரு டைமுமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட், நான் எம்எஸ்சி யோகால ப்ராஜெக்ட் பண்ணது என்ன டாபிக் அப்படின்னா, ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில குருவுடைய முக்கியத்துவம். இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் டைட்டில். ஸோ இது எனக்கு வந்து குருவை பத்தி நிறைய 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 ஃபீலிங் இருக்கு, தெரியுது. இதெல்லாம் நான் பேசாமலே புரிஞ்சுக்கிற ஜீவன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் அம்மாவும் என் வீட்டுக்காரரும். இவங்க கிட்ட நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றேன், அவங்களுக்கு அப்படியே இருக்கிறாங்க. புரிஞ்சுதா புரியலையானே தெரியல. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகி எனக்கு என்ன ஆகுது இதுல அப்படின்னாக்கா, நான் குருவை பத்தி யோசிக்கும் போது, நான் மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது, இப்ப 9 சென்டர் மெடிடேஷன் பண்றோம், அப்சல்யூட் ஸ்பேஸ்ல இருக்கும்போது அங்க அப்படியே அழுகையா வருது. குரு மட்டும் தான் எனக்கு நினைவுல இருக்காரு. கடவுள் அப்பப்பைக்கு வந்து எனக்கு கலந்தா கூட எனக்கு குரு இங்க யாரு, நீங்க ஏன் பண்றீங்க? அப்போ ராமலிங்க அடிகளார் இருந்தாங்க, புத்தர் இருந்தாருன்னா அப்ப கமர்ஷியலைஸ் ஆகல. அந்த காலத்துல எத்தனை பேர் வேணா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே காசு, எல்லாமே கமர்ஷியல். நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் ஒண்ணு எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிற வேர்ல்டுல இப்படி ஒரு, நீங்க குடும்பத்திலேயே இருந்துக்கலாம், தீட்சையும் வாங்கிக்கலாம், நல்வழியிலே நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதுக்காக ஸ்ட்ரக்சர்டா ஒரு வே கொடுத்துருக்காரு. நீங்க இதெல்லாம் பண்ணணும், இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரக்சர்டா இல்லை. ஸோ நம்ம குரு எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர்டா கொடுத்து, அது ஒரு எம்எஸ்சியில படிக்கும்போது எதெல்லாம் நம்ம என் லைஃப் நல்லா இருக்கு, எதெல்லாம் தேவையா, நான் எதுக்கு இங்க பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து 2 வருஷமா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து அப்படி கொடுத்த குருவை வந்து நான் மெடிடேஷன் பண்ணும்போது நான் தொலைஞ்சு போயிடுறேன். எனக்கு கண்ணில் அழுகையே வருது. அந்த 9 சென்டர்ல இருக்கும்போது இப்ப நீங்க சொன்ன 1 hour நான் கேட்டுட்டு அழுக வந்துட்டே இருக்கு, அது கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க நல்ல நிலையில இருக்கீங்கம்மா. நீங்க அழகா சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கே அழுக வருது இப்போ.
ஏன்னா நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க தெளிவா தான் பேசுறீங்க. நல்லா கரெக்டா அழகா பேசுறீங்க. நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க. சொல்லுங்க. நன்றி. சோ இப்ப எனக்கு என்ன பயம் ஏற்கனவே இருந்ததுன்னா, நான் இப்ப போன வருஷத்துல இருந்து நம்ம குருவோட ஒவ்வொரு பர்த்டேலயும் அவர் சொல்ற பிரின்சிபலை நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணதே நான்வெஜ் விட்டது. சோ போன வருஷத்துல இருந்து நான் சூப்பர். நான்வெஜ் விட்டுட்டேன். இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய சம்பாத்தியத்துல நான் இப்ப வேலையை விட்டு நின்னுட்டேன். அது என்னோட சம்பாத்தியம்ங்கிறது என் குடும்பத்துடைய சம்பாத்தியம், என் வீட்டுக்காரவங்க. அதுல இருந்து 1% வந்து நீங்க சொசைட்டிக்கு கொடுங்க திருப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன். ஸோ இது நான் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன்னா, என்னுடைய கோவத்தை விட்டுறணும்னு பாக்குறேன். அது கோவம் எப்படின்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா, ரொம்ப பாக்குறதுக்கு காமன் கம்போஸ்டா பேசுற மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து முன்ன கூட கோவத்தை அடக்கலாமா. இப்ப எல்லாம் எப்படின்னா எல்லாம் தெரியுது. யாருக்காவது உட்கார்ந்து என் வீட்டுக்காரவங்களும் இந்த இதுலயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், அவங்களும் ஐடி தான். அவங்களுக்கு சில விஷயங்களை கேட்கும்போது சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப அவங்க கேட்பாங்க, அவ்வளவு பேசுறவங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு. எனக்கு அந்த கோவத்தை வந்துருது, வந்து ஒரு வார்த்தைகள் வந்துருது, ஒரு 4 செகண்ட்ல ரியலைஸ் பண்ணி நிறுத்திக்கிறேன். எனக்கு அது அசிங்கமா இருக்கு. நான் குருக்கு இப்ப நான் வந்து நான் திருப்பி குருக்கு கொடுக்க முடிஞ்சது என்னால இதுதான். சோ இத வந்து நம்மளால அடுத்த வருஷம் வாழ்க வளமுடன். இந்த பயம் இருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நேரம் கருதி கேள்வி பதில் நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் அம்மா. இன்னும் நிறைய அன்பர்கள் பேசி முடியட்டும், அவங்க சொல்லி முடியட்டும். அவங்களுக்கு நான் ஒரு சரிங்கம்மா. வார்த்தை சொல்லிடுறேன். அதுதான் நமக்கு பயம் இருந்தது, இப்போ அது தெளிவா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதுல நீ இப்படி ஒரு மகான் குரு, அவருக்கு நம்ம திருப்பி என்ன செய்ய போறோம் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் அந்த கான்பிடன்ட் டபுள் ட்ரிபிள் ஆகுது. சரி, நம்மளால முடியும், அந்த கோபத்தை விட்டுற முடியும். அது என்னதான் கர்மா போக்குறதுக்கு ஒரு வழியா இருந்தா கூட அது நான் சொல்லட்டா? சொல்லுங்கம்மா. சொல்லட்டா? நான் வந்து ஆரம்பிச்சதே உங்களை கவனிச்சேன். நீங்க ரொம்ப குரு பக்தியில இருக்கிறீங்க. குருவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவரோட ஆழம் உங்களுக்கு புரியுது. அப்ப நீங்க ஒண்ணு மட்டும் திருப்பி உங்களை கேளுங்க, என் குருவை விட என் சினம் எனக்கு பெரிதா? என்கிட்ட தட்சணை கேட்கறதே அவர் சினத்தை பொறாமை தானே கேட்டுக்கிறாரு. தட்சணைன்னு அவர் விரும்பி கேட்கிற ஒண்ணு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க தள்ளி போடுறீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து ஒவ்வொன்றும் செஞ்சீங்க, இந்த சினத்தை கொடுக்காம இருக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு இதுக்கு 4 கிழமையெல்லாம் பார்க்காதீங்க, அடுத்த வருஷம் வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நைட்டே போய் குருவிட்ட போய் உங்க சினத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் தட்சணையா. அப்ப நாளையில குரும்ப கொண்டாட உங்களுக்கு ரைஸ் கிடையாது. அப்ப கோவம் வரும்போதெல்லாம் குருவை பாருங்க, 2 சொம்பு தண்ணி எடுத்து குடிங்க, கொஞ்சம் 2 வெளியே போய் நடந்து பாருங்க. வார்த்தைகளை வெளியே விடாதீங்க தயவு செய்து. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமானது, காயப்படுத்தும். கொட்டின வார்த்தைகளை அள்ள முடியாதுமா. நானும் கோவப்பட்டிருக்கேன். நீங்களா சொல்றீங்க, நான் கோவப்படும் போது நான் நினைப்பேன், ஏன் குருவே எனக்கு கோவம் கூட பண்ண விடாம கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு குருவை பார்த்து கேட்பேன். அப்படி ஒரு மனுஷி. சோ இதெல்லாம் தாண்டியாச்சு. அப்ப நீங்க இதை சொல்லுங்க. இது சொல்லாத வரைக்கும் உங்க மனசு உங்களை ஏமாத்திட்டு அதை பிடிச்சுக்கும் கோவத்தை. சோ உங்க மனசுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா குருவிட்ட கொண்டு கொடுத்துட்டு சத்தியம் பண்ணி சங்கல்பம் எடுங்க. சங்கல்பம் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுங்க. நான் அமைதியானவள், நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க. நான் அமைதியானவள், நான் சாந்தமானவள், நான் சாந்தமானவள்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அடிக்கடி 21 நாள் உறுதியா சொல்லுங்க. 22வது நாள் உங்களுக்குள்ள ஒரு அகமாற்றம் நடந்தே தீரும். அது குரு நடத்துவார். அவ்வளவுதான். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சத்யாமா. சத்யாமா, உங்களோட பர்த்டே ரெசல்யூஷன் அவங்க எடுத்திருக்காங்க. வருஷம் நம்ம நியூ இயர்க்கு இருக்கிற மாதிரி அவங்க பர்த்டேக்கு எடுத்திருக்காங்கம்மா. நீங்க நல்ல ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்க அம்மா. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க. சத்யாமாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க குரு என் மூலியமா உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கு, எடுத்துருவீங்க நம்புறேன். வாழ்க வளமுடன் சத்யாமா. வாழ்க வளமுடன். சத்யாமா அன்மியூட் கொடுத்திருக்கோம். நன்றி அம்மா. இல்ல, செப்டம்பர் 17 தான். பட் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ரெசல்யூஷன் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு இது எடுக்க பயமா இருக்கு. ஏன்னா நான் ஒன்ஸ் நான் சொல்லிட்டேன் குரு கிட்டனா, அது உங்க மனசு தடுக்குது. உங்க மனசு தடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தடவை குளிச்சிருங்க, கடல்லயோ ஆத்துலயோ ஒரு தடவை டொப்புன்னு குதிச்சிருங்க, அப்புறம் நீந்திக்கலாம், பாத்துக்கலாம். ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க. ஆமா, நமக்கு நேரம் வந்து நிறைவடைந்தது. லக்ஷ்மணன் ஐயா இருக்காங்க, அப்புறம் உமையால் அம்மா, மீனாம்மா எல்லாம் இருக்காங்க. நீங்க அம்மாவுடைய போன் நம்பர் வந்து சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம், நீங்க அம்மாவுக்கு போட்டிருக்கேங்கம்மா. நீங்க ஏதாவதுன்னா அம்மாவுக்கு நீங்க வந்து உங்களுடைய கேள்விகள் வந்து நீங்க சேட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அம்மா டைம் இருக்கும்போது அதுக்கான பதில் வந்து நிச்சயமா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்க கேள்வியை வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்வுல அம்மா வரும்போது நீங்க அந்த கேள்வியை வந்து கேட்கலாம்.
மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. லட்சுமணன் ஐயாவுக்கும் உமையால் அம்மாவுக்கும் யார் வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு தெரியல. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன், மதிக்கிறேன். உங்களோட கேள்வி என்கிட்ட இந்த ரூபத்துல உள்ள இந்த சுபாட்டை கேட்டு பெறதை விட என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த குருவுக்கு தெரியும். கண்டிப்பாக குருபுரான் உங்கள் அனைவரோட கேள்விகளுக்கும் நல்ல அற்புதமான பதிலையும் சக்தியையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவார் என்று மனசார வாழ்த்துறேன். இல்ல எனக்கு கேட்கணும்னா தாராளமா என் போன் நம்பர் மூலமா எனக்கு கேளுங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை நிறைவாக அமைந்தது. இறையரும் குருவர்களும் நம்ம எல்லோரையும் ஆட்கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை